உயிர் கொடுத்த தந்தைக்கும் உடல் கொடுத்த தாய்க்கும் தன்னம்பிக்கை கொடுத்த தாய்மொழியாம் தமிழுக்கும் கலைகளை கொடுத்த இந்து சமய குருமார்களையும் பொற்பாதங்களை வணங்கி அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு வணக்கம் சரி டிவைன் டிவி நேர்களே, வார ராசி பலன்கள் பார்த்திருக்கும். அந்த வரிசையில் 8/12/2024 முதல் 14/12/2024 வரை இந்த ஒரு ராசி பலன்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். இந்த வாரத்தோட விசேஷ நாட்கள் 8/12/2024 ஞாயிற்றுக்கிழமை பானு சப்தமி. நான் ரொம்ப காலம் சொல்லிட்டு இருக்கேன், பானு சப்தமி வழிபாடு பண்ணுங்க. அன்று சூரிய பவன் வழிபாடு பண்ணிடலாம். நீங்க நினைச்சது நடக்கும், உச்ச பதவிகள் கிடைக்கும், அரசாங்க வேலை நிச்சயம் கிடைக்கும். 9/12/2024 திங்கட்கிழமை துர்காஷ்டமி. அன்னைக்கு துர்க்கையை வழிபாடு பண்ணுங்க, புண்ணியங்கள் கிடைக்கும். 11/12/2024 புதன்கிழமை. அன்று ஏகாதசி. இது பாத்தீங்களா கைசிக ஏகாதசின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப விசேஷமான ஒரு ஏகாதசி. புதன்கிழமையும் ஏகாதசி வந்தா கைசிக ஏகாதசி. அப்ப பெருமாளோட அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அன்று பெருமாளை வணங்கினீங்களா கோடி கோடி செல்வங்கள் உங்களுக்கு அள்ளி தருவாரு. ஞாபகம் வச்சுக்கோங்க. அவள் பாயசம் செஞ்சு தானமா கொடுக்கணும். அன்னைக்கு கட்டாயம் வீட்டுல பாயசம் செய்யணும். யாரெல்லாம் வீட்டில் பாயசம் செய்யணும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. என்ன பாயசங்கிறதும் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் நீங்க கரெக்டாக நான் ஃபாலோ பண்றீங்களா நான் தெரிஞ்சுக்குவேன். ரொம்ப நன்றி. 12/12/2024 வியாழக்கிழமை பரணி தீபம். எல்லாரும் வீட்டில் பரணி தீபம் ஏற்றுங்க. பெருமாளுக்கு முன்ன 5 தீபம் ஏற்றணும். பரணி தீபங்கிறது 5 தீபம். பஞ்ச தீபம் ஏற்றணும் பரணி தீபம். ஓகேவா? வீட்டில் கார்த்திகை தீபத்து முதல் நாள் பரணி தீபம் 5 தீபம் ஏற்றி வீட்டு சாமி ரூம்ல வச்சுக்கோங்க. இது 5மே உங்க குலதெய்வமா நினைச்சுக்கோங்க. புரியுதுங்களா? ஏன்னா 5 தீபத்துல அவ்வளோ சக்திகள் இருக்குது. நீங்க வீட்டில் ஏற்றி பாருங்க பரணி தீபத்தை அன்னைக்கு. அடுத்த நாள் கார்த்திகை தீபம் நம்ம ஏற்ற போகிறோம். பரணி தீபம் 5 தீபம் ஏற்றணும், ஏற்றிடுங்க. அதே போல் 13/12/2024 வெள்ளிக்கிழமை கார்த்திகை தீபம். இந்த கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு கார்த்திகையை நினைச்சிட்டு தீபம் ஏற்றுங்க. ரொம்ப விசேஷம். ஒவ்வொரு தீபத்துக்கும் ஒரு சக்தி இருக்குது. இந்த கார்த்திகை தீபத்துக்கு அதீத சக்தி இருக்குது. வீடு ஃபுல்லாக தீபங்கள் போட்டுருணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இறைவன் ஜோதி ரூபத்தில் தான் இருக்கார் அப்படிங்கிறது. நமக்குள்ளேயும் ஒரு ஜோதி இருக்குது அப்படிங்கிறது தத்துவம் தான் அந்த தீபத்தோட தத்துவம். முருகன் ஜோதி ரூபத்துல பிறந்தாலும் நாமளும் ஜோதி ரூபத்தில் தான் இருக்கும். நாமளும் முருகனா அப்படின்னு 100%. ஏன்னா நமக்குள்ளேயும் ஒரு ஜோதி இருக்குது. அதாவது நம்ம உடம்பு சூடா இருந்ததுன்னா நம்ம உயிரோட இருக்கிறன்னு அர்த்தம். நம்ம உடம்பு சூடு இல்லைன்னா இறந்துட்டோம்னு அர்த்தம். புரியுதுங்களா? புரியும். ஓகேவா? இந்த சூடுங்கிறது தான், இதுதான் உயிர் நாடி அப்படிங்கிறது. இந்த சூடை தனியா பிரிச்சு இறைவனை அந்த சூட் நம்மளோட உடம்புல இருக்கிற அக்னியும் இறைவனுக்கிட்ட ஒரு இறை சக்தி இருக்கிற இயற்கை கிடைக்கிற ஒரு அக்னியும் சேரும் போது தான் ஒரு பேரின்பம் நம்மளுக்கு கிடைக்கும். அதுதான் வள்ளலார் சொன்ன தீபம் தத்துவம். ஓகேவா? இது பெரிய ஒரு தத்துவம். எதிர்காலத்தில் அதை பத்தி நம்ம நிறைய பேச போறோம். நிச்சயம் இப்போ கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதனால இந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு கார்த்திகையனை நினைத்து தீபம் போடுங்க. நமக்குள்ள இருக்கிற கெட்ட விஷயங்கள்லாம் இந்த தீபத்தால சேர்ந்து அழிஞ்சிட்டு நல்ல விஷயங்கள்லாம் நமக்குள்ள தங்கி இன்னும் நிறைய நல்ல விஷயங்களை பிரபஞ்சம் தேடி நமக்கு தரணும் அப்படிங்கிறதும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு தீபம் ஏற்றும் போதும் நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு படியா முன்னேறணும்னு நினைச்சு ஏத்துங்க. கண்டிப்பா அதுல ஒரு அர்த்தம் இருக்குது. சும்மா விளையாட்டு போல ஏத்துறதை விட ஒரு பிளானோட பண்ணி ஏத்துங்க. ரொம்ப ரொம்ப நல்லதுகள் நடக்கும். ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ஒவ்வொரு தீபத்துக்கும் ஒரு சக்தி இருக்குதுன்ட்டு. பார்த்துங்க. அந்த வீடியோவோட லிங்க் கூட நான் உங்களுக்கு இதில் ஜாயின் பண்ணி விட்றேன். கமெண்ட் பாக்ஸில் பாருங்கள், ஜாயின் பண்ணி விட்றேன். அதை பாருங்கள், அது ரொம்ப விசேஷம். அந்த முறையில் முடிஞ்சாலும் ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது 14/12/2024 சனிக்கிழமை. அன்று சாயங்காலம் 4:30 மணிக்கு மேலே பௌர்ணமி ஸ்டார்ட் ஆகுது. அன்று இரவு பௌர்ணமி. அதனால் திருவிளக்கு பூஜை செய்கிறவங்க அன்னைக்கு பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம வாரம் ஒரு மூலிகையை உங்ககிட்ட காட்டிட்டு இருக்கிறோம். போன வாரம் கேட்ட கேள்விக்கு நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. 5 மூலிகை அப்படின்னு. அதுதான் கரெக்டு. ஒரு சில பேர் 6 சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப அட்வான்டேஜா இருக்கீங்க. வெள்ளருக்கெல்லாம் சொல்லியிருந்தீங்க, அது என்னன்னு காட்டவே இல்லை. அதுவும் இதுல இருக்கு. அவ்வளோ விஷயம் நீங்க நோட் பண்ணியிருக்கீங்க. அப்படின்னா என்னை ஏற்கனவே வேற ஒரு வீடியோவில் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறது நான் அவங்களெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். அவங்க அதையும் சேர்த்து வெள்ளருக்குங்கிற ஒரு விஷயத்தையும் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. வெள்ளருக்க வேரும் கண்டிப்பாக இதில் ஆட் ஆகும். ஆனால் நான் இன்னும் காட்டல. ஓகேவா? இன்னைக்கு நான் காட்டக்கூடிய வேர் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நாங்கள் உங்களுக்கு காட்டக்கூடிய வேர் பார்த்தீங்களா நாயுருவி வேறு. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஏப்பா இவ்வளோ காலம் செடியாக காட்டியிருந்தேன், இப்போ இதை மட்டும் காட்டுறேன் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஓகேங்களா? ஏன்னா இது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எடுத்தது. இதில் ஒரு தத்துவம் இருக்குது. அதனால தான் இப்படி காட்டுறேன். நான் எதிர்காலத்தில் உங்களுக்கு நான் செடியாக காட்டுறேன். ஓகேவா? பாருங்க, உங்களுக்கு புரியும். ஓகேவா? இது நாயுருவி வேறு. இந்த வேரில் இதை நான் யூஸ் பண்ணிட்டேன். பாருங்க, கட் பண்ணிட்டேன். எல்லா வேரையும் நான் கட் பண்ணி நான் மூலிகை தாய்த்து செஞ்சு கொடுத்தாச்சு. ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் செஞ்சுட்டேன். அதனால தான் இதை எடுத்துட்டு வரேன். இதுல இன்னொரு விஷயம் பண்ணலாம். இதுல நாயுரி வேர்ல பல்லு வளர்க்கறது ரொம்ப நல்லது. லட்சுமி கடாசம் கிடைக்கும், பண வரவு அதிகரிக்கும். ஓகேவா? இது ஒரு தத்துவமா வச்சுக்கோங்க. இதுல இன்னொரு விஷயம் இருக்குது. இதுக்கு நாருன்னு சொல்லுவோம். நம்ம உடம்புல எப்படி ஒரு பாதுகாப்பா தோல் இருக்கோ அதே போல செடிகளுக்கெல்லாம் ஒரு நார் இருக்கும். இந்த நாரை இப்படி கிழிச்சுக்கோங்க. இது கூட என்ன பண்றீங்கன்னா, இங்க நல்லா பாத்துக்கோங்க, திரி, இந்த நாறு திரி எல்லாம் ஒண்ணு சேர்த்து தீபம் போடுங்க. ஓகேவா? வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி தீபம் ஏத்துனீங்களா லட்சுமி கடாசம் கிடைக்கும். அந்த நோக்கத்தை சொல்றதுக்காக தான் இதை நான் அப்படியே எடுத்துட்டு வந்தேன். புரியுதுங்களா? இப்படி தீபம் போடுங்க, லட்சுமி கடாசம் பரிபூர்ணமா கிடைக்கும். இந்த மிச்ச நாறு உளிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு மீதி இருக்கு இல்லையா,
அதை நல்லா கட் பண்ணி வச்சுட்டு பல்லு விளக்குங்க. ஓகேவா? பணம் சேர்க்கை நடக்கும். இதை ரொம்ப காலத்துக்கு யூஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் எல்லாம் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிட்டு இதில் பல்லு விளக்கி பாருங்க. ஒரு அப்படியே எவ்வளோ மாற்றம் வருதுங்கிறத நீங்களே பாருங்க. பணம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். ஆனால் அதுக்கான பிளானும் முயற்சியும் உங்ககிட்ட இருக்கணும். சும்மா பணம் தேடி வராது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது புரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம்பிள், நீங்கள் இந்த பல்லு விளக்கிட்டு ஒரு லாட்டரி சீட் வாங்கினா தான் ப்ரைஸ் கிடைக்கும். பல்லு விளக்கிட்டு வீட்டில் இருந்தால் ஏதாவது கிடைக்குமா? கிடைக்காது. அப்போ பல்லு வளர்க்கணும்னா லாட்டரி சீட் ப்ரைஸ் ஆனால் அது அது உடனே சாத்தியம் இல்லை. அதுக்கான கால நேரங்கள் இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ நம்மளுக்கான முயற்சி நடக்கணும். நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னும் நார்மலாக ஒரு 10,000 ரூபாய், ஒரு ரெகுலராக ஒரு 10,000 ரூபாய் வந்துட்டு இருக்குது ஒரு வீக்குக்கு அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்களா? இதில் ஒரு வாரம் பல்லு விளக்குறீங்களா? 15,000க்கு மேலே கிடைக்கும். 20,000 கிடைக்கலாம், 30,000 கிடைக்கலாம், எவ்வளோ. ஆனால் 15,000 கீழே கிடைக்காது. அப்போ வளர்ச்சிங்கிறது கண்டிப்பாக உண்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப விசேஷம் நாயுருவி. ஓகேவா? நாயுருவி மூலிகை. ஓகேவா? இதில் நிறையா மெடிசன் இருக்குது, மருத்துவ குணமும் இருக்குது, இயற்கையான விஷயமும் கூட. ஒவ்வொரு மூலிகைக்கும் மருத்துவ குணம் இருக்குது, இதுக்கும் பெரிய மருத்துவ குணங்கள் இருக்குது. சரிங்களா? அதனால இது ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை. இதை நீங்க நல்லா பயன்படுத்திக்கோங்க. தொடர்ந்து நம்ம வாராசி முக்குள்ள செல்லலாம். மேன்மையான எண்ணம் கொண்ட மேசராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவா தெரிந்து கொள்ளலாம். இந்த வாரம் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பாரு. ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் வக்கரத்துல இருப்பார். குரு ஏற்கனவே வக்கரத்துல இருக்கிறாரு, உங்களுக்கு தெரியும். ராசிக்கு 6ஆம் இடத்துல கேது பகவானும், 8ஆம் இடத்துல சூரியனும் புதனும், புதன் வக்கரத்துல, 10ஆம் இடத்துல சுக்கிரன், 11ல சனி, 12ல ராகு இருப்பாரு. உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திரன் தன்னோட பயணத்தை ஆரம்பிக்கிறார் இந்த வாரம். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சராசரியான வாரமா இருக்கும். எதிர்பார்க்கிற காரியம் எதிர்பார்த்தபடி நடக்கும். சுப செலவுகள் நடக்கும். ஆரோக்கியமான ஒரு வாரமா இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இந்த வாரம் நினைக்கிற விஷயத்த நினைச்சபடி செய்து முடிக்கலாம். இந்த வாரம் உங்களுக்கு 3 கிரகம் வக்ரமா இருக்குது. குரு வக்ரம், செவ்வாய் வக்ரம், புதன் வக்ரம். இந்த 3 கிரகம் வக்ரமா இருக்கிறதுனால உங்களுக்கு யோகக்காரனா இருக்கக்கூடியவர் யாருன்னா குருவும் செவ்வாய் தான். அவங்க 2 பேரும் வக்ரமா இருக்காங்க. அப்ப அந்த குரு செவ்வாய் சகோதரன் சகோதரர்களை பிரச்சனை, குழந்தைங்களுக்கான பிரச்சனை, படிப்புல பிரச்சனை, சொத்துல பிரச்சனை, இந்த மாதிரியான பிரச்சனைகள் மட்டுமே வரும். அதுக்கேற்ற மாதிரி உங்களை திட்டமிடலாம் நல்லது நடக்கும். சொந்தமாக வேலை செய்யும் நண்பர்களுக்கு நண்பரோட உதவியால் நல்லது நடக்கும். கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். நிம்மதி சந்தோஷம் இரட்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாரமா இந்த வாரம் இருக்குது. வேலைக்கு சில நண்பர்களுக்கு இந்த வாரம் பொருளாதார ரீதியாக சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும். வேலையில பலு அதிகரிக்கும். உதவிகள் கொஞ்சம் தாமதமா கிடைக்கும். அதுக்காக நீங்க யாரையும் எதிர்பார்க்காம இருக்கிறீங்க. கண்டிப்பா ஒரு சில விஷயத்துக்கு எதிர்பாருங்க. கண்டிப்பா கிடைக்கும். மன நிம்மதி உண்டு. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் சொத்து சம்பந்தமான வேலையில முயற்சி பண்ணி நிச்சயம் கிடைக்கும். நிலம் வாங்கலாம், சொத்து வாங்கலாம், அதுக்கான வாய்ப்பு. கிரீன் கார்டு அப்ளை பண்ணீங்களா ஈஸியாக கிடைக்கும். தைரியமா ட்ரை பண்ணுங்க, ரொம்ப நல்லது. ஏன்னா 4ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சமாய் வக்கரமாகிறாரு. அப்போ உங்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் கொடுப்பாரு. எப்பவுமே ஒரு கிரகம் ரொம்ப கட்டுச்சுன்னா அந்த நேரத்துல நம்ம அதுக்கான முயற்சி எடுத்தோமா டக்குன்னு ஒரு வேலை செய்வார். அப்படி ஒரு மேஜிக் நடக்கும். புரியுதுங்களா? தீர்க்க முடியாத விஷயம்லாம் அந்த செவ்வாய் வக்கரத்தை வச்சு தீர்த்துக்கலாம். புரியுதுங்களா? அதுல ஒரு சூட்சமா ரகசியம் இருக்குது. அதனால தயவு செஞ்சு இப்ப முயற்சி பண்ணுங்க. ஒரு சில பேர் சொல்லுவாங்க ராசிநாதன் உனக்கு வக்கரமாக்குறாரு, அது நீச்சமாய் வேற கேட்கிறாரு, அப்ப வேண்டாம், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, அவர் வக்கரம் நிவர்த்தி பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் கூட முயற்சி பண்ணு, பூர்வ புண்ணியத்துக்கு போனட்டி முயற்சி பண்ணுவாங்க. ஒரு சில கிரகங்கள் அது தன்னோட தன்மையை இழந்து கஷ்டப்படுற நேரத்துல அதுக்கான வேலைகள் முயற்சி பண்ணும்போது அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணீங்களா 100% வெற்றி அடையும். இதுதான் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய அதிசூசமம். புரியுதுங்களா? கெட்டவன் கெட்டிடில் கிட்டிட ராஜயோகங்கிறாங்க. ஒருத்தன் கெட்டவனை நல்லவன் கெட்டிட்டாலும் ராஜயோகம் இருக்குது. அதுலயும் சூட்சமம் இருக்குங்க, புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அவர் உங்களுக்கு அஷ்டமாதிபதியும் அவர் தான். சூட்சமத்தை சொல்லிட்டுனா அப்ப புரிஞ்சுக்கோங்க. அப்ப ஒரு மேஜிக் நடக்கும். ட்ரை பண்ணி பாருங்க, அனுபவிப்பீங்க. ஓகேவா? சந்தோஷம். கலைத்துறை இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால நல்லதுகள் நடக்கும். பண வரவு அதிகரிக்கும். நன்மை கிடைக்கும். கன்னிப்பெண்கள் கன்னி பசங்களுக்கு இந்த வாரம் சகோதரன் சகோதரிகள் உங்களோட மூத்த சகோதரன் சகோதரி வகையில முயற்சி பண்ணி பாருங்க. அவங்கள அழைச்சிட்டு போய் முயற்சி பண்ணுங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும். மாணவ மாணவர்களுக்கு எல்லாம் நண்பர்களோட உதவியெல்லாம் நல்லது நடக்கும். மாற்றங்கள் தேடி போயிட்டு இருக்கீங்க, ஒரு மாற்றம் நிச்சயம் உருவாகும். பாராட்டுகள் கிடைக்கும். இல்லத்தரசிகளுக்கு குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். மன நிம்மதிகள் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கும். சின்ன சின்ன சண்டையில போனா கூட சமாதானம் ஆகும். ஒரு சில பேர் டைவர்ஸ் வரைக்கும் யோசிச்சவங்க கூட வேண்டாம் அப்படின்னு கொஞ்சம் பொறுமையா காத்திருக்கலாம்னு சொல்லி யோசிப்பீங்க. அந்த அளவுக்கு மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைகிறது. 2வது, இந்த வாரம் ஒரு சிலருக்கு தந்தையோட உடல்நலத்துல கவனம் செலுத்திக்கோங்க. பூர்வீக ஊருக்கு போயிட்டு வருவீங்க. மங்கள விசேஷங்கள்ல கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது சம்பந்தமான தகவல்கள் இந்த வாரம் உங்களுக்கு வரும். அதை நினைச்சு சந்தோஷப்படுவீங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்க குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் வருகிறது. வாழ்த்துக்கள். வேலைக்கு செல்லும் சகோதரருக்கு வேலை செய்யற இடத்துல நன்மைகள் நடக்கும். நண்பரோட உதவியால நல்லதுகள் நடக்கும். உங்களுக்கு ஒரு சில தயக்கம் இருக்குது. அந்த தயக்கம் போகக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் இருக்கும்.
இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் கட்டாயம் பானு சப்தமியை மிஸ் பண்ணிடாதீங்க. பானு சப்தமி உங்கள் வாழ்வியில் ஒரு மாற்றத்தை உருவாக்கும். பானு சப்தமி அன்னைக்கு சூரிய பகவான் வழிபாடு பண்ணுங்க, நல்லது நிச்சயம் நடக்கும். இந்த வாரம் கார்த்திகை தீபம் ஏற்றுற அனைத்து குடும்ப பெண்களுக்கும் என்னோட நல்வாழ்த்துக்களை உறுத்தாக்கிக்கிறேன். அந்த நேரத்தில் முருகன் நினச்சிக்கோங்க. உங்கள் குடும்பத்துக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நினச்சிட்டு ஒவ்வொருத்தரும் உங்களோட ஆசையை சொல்லி விளக்கேற்றுங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு குழந்தை 10வது படிச்சுட்டு இருக்குதுன்னா, அவங்க வந்து +1 +2 என்ன குரூப் எடுக்கணும், அதில் என்ன மார்க் எடுக்கணும்னு நினச்சிட்டு 3 வருஷம் ஏற்றுங்க. கண்டிப்பாக +2ல அவர் என்ன இந்த டைமில் கோட் பண்ணுறாரோ அந்த மார்க் எடுப்பார். அந்த மாதிரி ஒரு சூட்சமெல்லாம் வச்சுக்கோங்க. அதே போல் உங்கள் பிஸ்னஸில் இந்த டார்கெட் நான் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் ஒவ்வொரு தீபம் ஏற்ற சொல்லுங்க. அந்த மாதிரி ஒரு தீபம் ஏற்றும் போது ஒரு கோரிக்கையோடு ஒவ்வொரு தீபம் ஏற்றுங்க. கண்டிப்பாக நம்மளோட பிரபஞ்சத்திட்ட சொல்லியிருக்கோம். பிரபஞ்சத்தை கூட அந்த தீபத்தோட ஒளியில அந்த காற்றுல கரைஞ்சி அது நம்மள உள்ள சுத்திக்கிட்டே இருக்கும். அது சீக்கிரம் அதை நமக்கு நிறைவேற்றி தரதுக்கான வழியை ஏற்படுத்தி கொடுக்கும். புரியுதுங்களா? நமக்கு வழி தான் கிடைக்கணும். வழி கிடைச்சிட்டா வெற்றி தானா வரும். வாரம் ஒரு மூலிகையை உங்ககிட்ட காட்டிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நாங்கள் உங்களுக்கு காட்டக்கூடிய வேர் வந்து பார்த்தீங்களா, நாயுருவி வேறு. இது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எடுத்தது. இதில் ஒரு தத்துவம் இருக்குது. அதனால தான் இப்படி காட்டுறேன். நான் எதிர்காலத்தில் உங்களுக்கு நான் செடியாக காட்டுறேன். ஓகேவா? பாருங்க, உங்களுக்கு புரியும். ஓகேவா? இது நாயுருவி வேறு. இந்த வேரில் வந்து இதை நான் யூஸ் பண்ணிட்டேன். பாருங்க, கட் பண்ணிட்டேன். எல்லா வேரையும் நான் கட் பண்ணி நான் மூலிகை தாய்த்து செஞ்சு கொடுத்தாச்சு. ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் செஞ்சுட்டேன். அதனால தான் இதை எடுத்துட்டு வரேன். இதில் இன்னொரு விஷயம் பண்ணலாம். இதில் நாயுருவி வேரில் பல்லு வளர்க்குறது ரொம்ப நல்லது. லட்சுமி கடாட்சம் கிடைக்கும், பண வரவு அதிகரிக்கும். ஓகேவா? இது ஒரு தத்துவமா வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து நாருன்னு சொல்லுவோம். நம்ம உடம்புல எப்படி ஒரு பாதுகாப்பாக தோல் இருக்கோ, அதே போல செடிகளுக்கெல்லாம் ஒரு நார் இருக்கும். இந்த நாரை இப்படி கிழிச்சுக்கோங்க. இது கூட என்ன பண்றீங்கன்னா, இங்க நல்லா பார்த்துக்கோங்க, இந்த நாறு எல்லாம் ஒன்று சேர்த்து தீபம் போடுங்க. ஓகேவா? வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி தீபம் ஏற்றினீங்களா லட்சுமி கடாட்சம் கிடைக்கும். அந்த நோக்கத்தை சொல்றதுக்காக தான் இதை நான் அப்படியே எடுத்துட்டு வந்தேன். புரியுதுங்களா? ரொம்ப விசேஷம். நாயுருவி. ஓகேவா? நாயுருவி மூலிகை. ஓகேவா? இதுல நிறைய மெடிசன் இருக்குது, மருத்துவ குணமும் இருக்குது, இயற்கையான விஷயமும் கூட. ஒவ்வொரு மூலிகைக்கும் மருத்துவ குணம் இருக்குது. இதுக்கும் பெரிய மருத்துவ குணங்கள் இருக்குது. சரிங்களா? அதனால இது ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை. இதை நீங்க நல்லா பயன்படுத்திக்கோங்க. அதிக உழைக்கும் என்ன கொண்ட ரிஷபராசி நேர்களை இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். உங்க ராசியில குரு வக்கரமா இருப்பாரு. ராசிக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் வக்கரம், 5ஆம் இடத்துல கேது பகவான் இருப்பாரு. உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருப்பாங்க. உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பார். 10ஆம் இடத்துல சனி பகவான், 11ஆம் இடத்துல ராகு இருப்பாரு. சந்திர பகவான் 10ஆம் இடத்துல தன்னோட பயணத்தை ஆரம்பிக்கிறார். நினைச்சபடி நடக்கும். மன நிம்மதி கிடைக்கும். சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாரமா இருக்கும். இந்த வாரம் நினைச்சு பார்க்க முடியாத மாற்றங்கள் நடக்கும் உங்களுக்கு. இந்த வாரம் உங்களோட இளைய சகோதரன் சகோதரிகளால் சின்ன சின்ன வருத்தங்கள் வருமே தவிர மற்றபடி வேற பெருசா எந்த ஒரு மாற்றமும் இல்லை. எந்த ஒரு பயணங்களா பாதுகாப்பாக போயிட்டு வாங்க. பயணங்கள் திட்டமிட்டு செய்யுங்க. நல்லதுகள் நிச்சயம் நடக்கும். தேவையில்லாத குழப்பங்களை நீக்கி நன்மைகளை அதிகரிக்கும். செலவுகளுக்கு அதிகரிக்கும். கடன் வாங்க வேண்டாம். இந்த வாரம் முடிந்த அளவு கடனை தவிர்த்துக்கிறது நல்லது. பூர்வ புண்ணியத்தில் ராகோ கேது இருந்து கடன் வாங்கினா அதை கட்டுறது கஷ்டம். அதனால தான் நீங்கள் எங்கேயாவது கடன் வாங்கிட்டீங்கன்னா வட்டிக்கு மேலே வட்டியாக வாங்கிட்டு இருப்பீங்க. புரியுதா? அந்த கடனை கட்டுறதுக்கு இன்னொரு கடன் வாங்குறது இப்படி போயிட்டு இருக்கோம். அதனால இந்த ராகு கேது பூர்வ புண்ணியத்தில் ஒரு சில இடங்கள்ல இருக்கும்போது கடன் வாங்கக்கூடாது. புரியுதுங்களா? குறிப்பாக இந்த வாரத்தில் கடன் கேது வாங்கிடாதீங்க. ஏன்னா தேவைகள் அதிகம் இருக்குது. கடன் வாங்க வேண்டாம். புரியும் நான் நம்புறேன். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவானால நன்மைகள் நடக்கும். தொழிலில் ஒரு மாற்றம் ஏற்படும். அதன் மூலியமா நல்லதுகள் நடக்கும். வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை பளு அதிகரிச்சாலும் அதை சமாளிக்கிற சக்தி உங்களுக்கு இருக்குது. ஒரு சிலருக்கு அந்த இடத்துல கூட ஒர்க் பண்றவங்களால மன வருத்தம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கவனிச்சு செஞ்சீங்களா நல்லது நடக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள்ல இருந்து தீர்வுகள் கிடைக்கும். புதிதாக சொத்து வாங்குறதுக்கான முயற்சி எடுத்தீங்களா வெற்றிகள் கிடைக்கும். அதுக்கான தேவைக்கு கடன் மட்டும் வாங்காமல் இருந்தீங்களா நல்லது. அவ்வளோ பெரிய சொத்து வாங்கினா கடன் வாங்காமல் எப்படி நான் பண்ணுறது அப்படின்னு நினச்சிங்களா? அந்த கடனை எப்படி வாங்கணும்னா உங்கள் பேரில் டேட்டா ஆகாமல் உங்கள் குடும்ப நபர்கள் பேரில் வாங்கிக்கிறது நல்லது. புரியுதுங்களா? உங்கள் மனைவி பேரில் இல்லை அம்மா அப்பா பேரில் இப்படி வாங்கிக்கிட்டீங்களா 100% உங்களால் இது பண்ண முடியும். அதனால் உங்கள் பேரில் மட்டும் வேண்டாம்னு நான் சொல்ல வரேன். புரியுதுங்களா? புரியும் நான் நம்புறேன். அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாகனம் வாங்கலாம். அதுக்கான யோகம் இருக்குது. கட்டாயம் தேவையும் இருக்குது. உங்கள் பேரில் வேண்டாம். குடும்ப நபர்கள் பேரில் வாங்கிடுங்க. நல்லது நிச்சயம் நடக்கும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு கனவுகள் நிச்சயமாகும். வாய்ப்புகளை அதிகரிக்கும். நன்மைகள் நடக்கும். கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு கல்யாண யோகம் வந்துருச்சு. இப்போ கார்த்திகை தீபம் அமைஞ்சதுக்கப்புறம் முகூர்த்தம் கம்மியாயிடும். அதுக்கடுத்து மார்கழி தையில தான் கல்யாணம் நடக்கும். அதனால் இந்த மாதத்தில் உறுதிப்படுத்துவாங்க. அதாவது பேச்சுவார்த்தை 100% நடத்தி வச்சுருவாங்க. வாழ்த்துக்கள். மாணவ மாணவிகளுக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்து மகிழக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் இருக்குது. நினைச்சபடி நடக்கும். இல்லத்து அரசுகளுக்கு குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். நன்மைகள் அதிகரிக்கும். மனசு சந்தோஷப்படக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும். குழந்தைங்களுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஆகாது. சின்ன சின்ன வாக்குவாதம் வரும். அவங்கள கொஞ்சம் அக்கறையா பார்த்துக்கோங்க. நெருப்பு நீர் விஷயங்களை கொஞ்சம் ஜாக்கிரதையா வச்சுக்கோங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இல்லைன்னா அவங்க மூலியமா தான் உங்களுக்கு சண்டையே ஆரம்பிக்கும்.
அதனால கொஞ்சம் பொறுமையா இருந்துட்டீங்கன்னா நல்லதுகள் நடக்கக்கூடிய ஒரு வாரமா இருக்கும். இந்த வாரம் வந்து பெரிய அளவுல எதுவும் இரவல் வாங்கிடாதீங்க. அ நகையோ ஏதோ குடுக்கல் வாங்கல்லாம் வேண்டாம். ஏன்னா, அதுல கொஞ்சம் சிக்கல் வந்துரும். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கிறது நல்லது. வேலைக்கு செல்லும் சகோதரிகளே, உங்க ஒர்க்ல கவனமா இருந்துட்டீங்கன்னா நல்லது. அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய போய் உபத்திரத்துல மாட்டிக்காதீங்க இந்த வாரம். இந்த வாரம் தான் உண்டு, தன் வேலை உண்டுன்னு தான் நல்லது நிச்சயம் நடக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் துர்காஷ்டமி. மறக்காம துர்காஷ்டமிய வழிபாடு பண்ணுங்க. ஒரு பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும். வாரம் ஒரு மூலிகையை உங்ககிட்ட காட்டிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நாங்க உங்களுக்கு காட்டக்கூடிய வேர் வந்து பாத்தீங்களா, நாயுருவி வேறு. இது ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே எடுத்தது. இதுல ஒரு தத்துவம் இருக்குது. அதனால தான் இப்படி காட்டுறேன். நான் எதிர்காலத்துல உங்களுக்கு நான் செடியா காட்டுறேன். ஓகேவா? பாருங்க, உங்களுக்கு புரியும். ஓகேவா? இது நாயுருவி வேறு. இந்த வேர்ல வந்து இதை நான் யூஸ் பண்ணிட்டேன் பாருங்க. கட் பண்ணிட்டேன். எல்லா வேரையும் நான் கட் பண்ணி நான் மூலிகை தாய்த்து செஞ்சு கொடுத்தாச்சு. ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் செஞ்சுட்டேன். அதனால தான் இதை எடுத்துட்டு வரேன். இதுல இன்னொரு விஷயம் பண்ணலாம். இதுல நாயுருவி வேர்ல பல்லு வளர்க்கறது ரொம்ப நல்லது. லட்சுமி கடாட்சம் கிடைக்கும். பண வரவு அதிகரிக்கும். ஓகேவா? இது ஒரு தத்துவமா வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து நாருன்னு சொல்லுவோம். நம்ம உடம்புல எப்படி ஒரு பாதுகாப்பா தோல் இருக்கோ அதே போல செடிகளுக்கெல்லாம் ஒரு நார் இருக்கும். இந்த நாரை இப்படி கிழிச்சுக்கோங்க. இது கூட என்ன பண்றீங்கன்னா, இங்க நல்லா பாத்துக்கோங்க. இந்த நாரு எல்லாம் ஒண்ணு சேர்த்து தீபம் போடுங்க. ஓகேவா? வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி தீபம் ஏத்துனீங்களா லட்சுமி கடாட்சம் கிடைக்கும். அந்த நோக்கத்தை சொல்றதுக்காக தான் இதை நான் அப்படியே எடுத்துட்டு வந்தேன். புரியுதுங்களா? ரொம்ப விசேஷம். நாயுருவி. ஓகேவா? நாயுருவி மூலிகை. ஓகேவா? இதுல நிறைய மெடிசன் இருக்குது. மருத்துவ குணமும் இருக்குது. இயற்கையான விஷயமும் கூட. ஒவ்வொரு மூலிகைக்கும் மருத்துவ குணம் இருக்குது. இதுக்கும் பெரிய மருத்துவ குணங்கள் இருக்குது. சரிங்களா? அதனால இது ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை. இதை நீங்க நல்லா பயன்படுத்திக்கோங்க. மிகுந்த அடிவாற்றலுடைய மிதுன ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட உண்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் வக்கரம், 4ஆம் இடத்துல கேது, உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியன் புதன், உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல சுக்கிரன், 9ஆம் இடத்துல சனி பகவான், 10ஆம் இடத்துல ராகு, 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்காரு. உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்து சந்திர பகவான் தன்னோட பயணத்தை ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நினைச்ச காரியங்கள் நினைச்சபடி நடக்கும். மகிழ்ச்சியான விஷயம் நடக்கும். இந்த வாரம் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, கைசிக ஏகாதசி வருது. அதாவது புதன்கிழமை ஏகாதசி வருது. நீங்க புதனோட நட்சத்திரம். சரிங்களா? அதாவது புதன் பகவானோட வீடு. அதாவது மிதுன ராசிங்கிறது புதனோட வீடு. அந்த வீட்டுல இருந்து நீங்க பிறந்திருக்கீங்க. அதனால இந்த கைசிக ஏகாதசி அன்னைக்கு வீட்டுல பாயசம் செய்யணும். அது என்ன பாயசம்னு கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். கரெக்டாக தான் நீங்க கவனிக்கிறீங்க அப்படின்ட்டு. பாயசம் பண்ணுங்க. கண்டிப்பா வீட்டுல வச்சு படைச்சிட்டு ஒரு 17 பேத்துக்கு தானம் பண்ணுங்க. இல்ல பக்கத்துல பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு கூட ஒரு 17 பேத்துக்கு தானம் பண்ணுங்க. நினைச்சது நினைச்சபடி நடக்கும். மனசுக்கு சந்தோஷம் பிறக்கும். மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய வாரமா இந்த வாரம் மாறும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எல்லா விஷயமும் நன்மையா நடக்கும். எந்த ஒரு சிக்கலும் வராம ஒரு சந்தோஷமான வாரமாவே மாறப்போகுது. ராசிநாதன் 6ஆம் இடத்துல வக்ரமா இருந்தாலும் கூட சூரியனும் சேர்ந்து இருந்தாலும் பயப்படாதீங்க. போன வாரத்துல இருந்த கஷ்டங்கள் இந்த வாரம் வராதுங்கிறது நம்பிக்கையோட இல்லைங்க. அதுவே உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கும் நம்புறேன். புரிஞ்சிருப்பீங்க. புரியுதா? சந்தோஷம். சொந்தமாக தொழில் பண்ண நண்பர்களுக்கு பண பிரச்சனை தான் இன்னும் தீர்லையேன்னு கவலைப்பட்டு இருக்கீங்க. கண்டிப்பா அந்த புதன்கிழமை பெருமாளை வழிபாடு பண்ணிடுங்க. வீட்டிலேயே பெருமாள் படம் கட்டாயம் நீங்க வச்சிருப்பீங்க. அவருக்கு பாயசம் பண்ணிடுங்க. பாயசம் படைச்சிட்டு நீங்க 4 பேத்துக்கு தானம் பண்ணுங்க. கண்டிப்பா மாற்றம் நடக்கும். உங்களுக்கும் சந்தோஷம் பிறக்கும். சந்தோஷமான ஒரு விஷயம் இந்த வாரத்துல நடக்கும். கண்டிப்பா சந்தோஷப்படுங்க. எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. வேலைக்கு சென்ற நண்பருக்கு வேலையில இருக்கிற சிக்கல்கள் நீங்கி மன மகிழ்ச்சிகள் கொடுக்கக்கூடிய வாரமா இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறது. வெளிநாட்டுல உள்ளவங்களுக்கு இந்த வாரம் பொருளாதாரத்துல ஒரு மாற்றம் இருக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை, குடும்பத்துல சந்தோஷ நிகழ்வுகள் நடக்கும். ஒரு பெரிய காரியங்கள் அசால்ட்டா செஞ்சு முடிப்பீங்க. குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். ஒரு சில விஷயத்துக்கு பயந்துட்டு இருந்தீங்க, அந்த விஷயம்லாம் நடக்காது. வழக்கு விஷயங்கள வெற்றிகள் கிடைக்கும். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கிறத உணர்வீங்க. உடல் நலம் சம்பந்தமான செலவுகள் குறைஞ்சி மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய வாரமா இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. அதுவே ஒரு பெரிய விஷயம். உடல்நல சம்பந்தமா இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு ஒரு பயத்துல இருந்தீங்க. அதெல்லாம் இல்ல, நல்லா தான் இருக்கீங்க அப்படின்னு ஒரு ரிசல்ட் வரக்கூடிய வாரமா இருக்குது. அதனால சந்தோஷ செய்தி நிச்சயம் வீட்டுக்கு வரும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ஒரு சில தடைகள் இருக்குது. உங்களுக்கு மட்டும் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. கட்டாயம் பிரார்த்தனை வச்சுக்கோங்க, நிறைவேறும். கன்னி பெண்கள் கன்னி பசங்களுக்கு காதல் வெற்றி அடையும். மாணவ மாணவருக்கு நட்பால ஒரு சில விரிசல்கள் வருது. கவனமா இருந்துக்கோங்க. படிப்புல மட்டும் கவனம் செலுத்துங்க. இல்லத்தரசிகளுக்கு அக்கம் பக்கத்தாரிடம் வாக்குவாதம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் பார்த்து பேசிக்கோங்க. வார்த்தையை விடாம இருந்தீங்கன்னாவே நல்லது நடக்கும். அதே போல உங்களோட பெற்றோர் கூட உங்களுக்கு சின்ன சின்ன வாக்குவாதம் வருது. குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன வாக்குவாதம் வருது. அதை கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டீங்களா ரொம்ப நல்லது. அதை ஒரு பெருசுப்படுத்தாம இருந்துட்டாவே ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அதன் மூலியமா நன்மை இல்லைன்னு உங்களுக்கே புரியும். அதனால அமைதியை காத்திருந்தீங்கன்னா நல்லதுகள் நிச்சயம் நடக்கும். குடும்பத்துல மன நிம்மதி சந்தோஷம் இருக்கும். கடனை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. உங்க ஃபேமிலி கட்டிடுவாங்க. உங்களோட குழந்தைங்களும் அதுக்கான ஹெல்ப் பண்ண வந்திருக்காங்க, வந்துருவாங்க. பயப்படாதீங்க. பயப்படுறதுனாலலாம் கடன் கட்ட முடியாது. கரெக்டா? உழைக்கிறதுனால கடன் கட்டலாம். சத்தியம். கவலைப்படாதீங்க. சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும். நம்பிக்கையானவர் உங்களுக்கு உதவுவாங்க.
வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல ஒரு சில மாற்றங்கள் நடந்தாலும் நல்லது நடக்கக்கூடிய வாரமாக இருக்குது. இந்த வாரம் கனவுகள் நிஜமாகும், நினைத்த காரியங்கள் நினைச்சபடி நடக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் புதன்கிழமை பெருமாள் வழிபாடு. பாயாசம் செய்யணும், என்ன பாயாசம் கமெண்ட் பண்ணுங்க. வாரம் ஒரு மூலிகையை உங்ககிட்ட காட்டிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நாங்கள் உங்களுக்கு காட்டக்கூடிய வேர் வந்து பார்த்தீங்களா நாயுருவி வேறு. இது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எடுத்தது. இதில் ஒரு தத்துவம் இருக்குது, அதனால தான் இப்படி காட்டுறேன். நான் எதிர்காலத்தில் உங்களுக்கு நான் செடியாக காட்டுறேன். ஓகேவா? பாருங்க, உங்களுக்கு புரியும். ஓகேவா? இது நாயுருவி வேறு. இந்த வேரில் வந்து இதை நான் யூஸ் பண்ணிட்டேன் பாருங்க, கட் பண்ணிட்டேன். எல்லா வேரையும் நான் கட் பண்ணி நான் மூலிகை தாய்த்து செஞ்சு கொடுத்தாச்சு. ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் செஞ்சுட்டேன். அதனால தான் இதை எடுத்துட்டு வரேன். இதில் இன்னொரு விஷயம் பண்ணலாம். இதில் நாயுருவி வேரில் பல்லு வளர்க்குறது ரொம்ப நல்லது. லட்சுமி கடாட்சம் கிடைக்கும், பண உறவு அதிகரிக்கும். ஓகேவா? இது ஒரு தத்துவமா வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து நாருன்னு சொல்லுவோம். நம்ம உடம்புல எப்படி ஒரு பாதுகாப்பா தோல் இருக்கோ, அதே போல செடிகளுக்கெல்லாம் ஒரு நார் இருக்கும். இந்த நாரை இப்படி கிழிச்சுக்கோங்க. இது கூட என்ன பண்றீங்கன்னா, இங்க நல்லா பாத்துக்கோங்க, திரி, இந்த நாறு திரி எல்லாம் ஒன்று சேர்த்து தீபம் போடுங்க. ஓகேவா? வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி தீபம் ஏற்றினீங்களா லட்சுமி கடாட்சம் கிடைக்கும். அந்த நோக்கத்தை சொல்றதுக்காக தான் இதை நான் எப்படியே எடுத்துட்டு வந்தேன். புரியுதுங்களா? ரொம்ப விசேஷம். நாயுருவி. ஓகேவா? நாயுருவி மூலிகை. ஓகேவா? இதுல நிறைய மெடிசன் இருக்குது, மருத்துவ குணமும் இருக்குது, இயற்கையான விஷயமும் கூட. ஒவ்வொரு மூலிகைக்கும் மருத்துவ குணம் இருக்குது, இதுக்கும் பெரிய மருத்துவ குணங்கள் இருக்குது. சரிங்களா? அதனால இது ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை. இதை நீங்க நல்லா பயன்படுத்திக்கோங்க. கடமையை கரெக்டாக செய்யும் கடகராசி நேர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்க ராசியில செவ்வாய் வக்கரமா இருப்பார், 3ஆம் இடத்துல கேது பகவான் இருப்பார். உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியனும் புதன் வக்கரமா இருப்பாங்க. 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பார், 8ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பார், 9ஆம் இடத்துல ராகு பகவான் இருப்பார். உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு இருப்பார். இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டம வாரம், அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது. 8ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி காலையில வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அந்த காலகட்டங்களில் எடுக்கும் முடிவுகளை கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துட்டீங்கன்னா நல்லதுகள் நடக்கும், நற்பெயர்கள் கிடைக்கும். உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிற கேது பகவான் எல்லா விஷயத்திலும் அவசரப்பட வைப்பார். கொஞ்சம் பொறுமையா இருந்துட்டா நல்லது. உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துறது நல்லது. ஹெல்த் விஷயத்துல மட்டும் அக்கறைனா கண்டிப்பா மருத்துவ செலவுகள் வரும். கவனம், எச்சரிக்கை நிச்சயம் தேவை. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு 10 கோடி செவ்வாய் பகவான் நீச்சமாகி வக்கரமா இருக்காரு. அதனால ரொம்ப கற்றுக்காரு. ஆனா தொழில ஒரு சில மாற்றங்கள் நடக்கும், அதை சந்தோஷமா எடுத்துக்கோங்க. அது மூலியமா நன்மைகள் நடக்கும், அதை எதிர்பார்த்து காத்துருங்க. வேலைக்கு சில நண்பருக்கு திடீர் அதிர்ஷ்டமா ப்ரமோஷன் கிடைக்கும், எதிர்பார்த்து காத்துருங்க. சந்திராஷ்டமத்தினால பேச்சா குறைச்சிக்கிறது நல்லது. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கி மகிழ்ச்சிகள் கிடைக்கும். விசா சம்பந்தமாக்கிற சிக்கல்கள் நீங்கும். கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணீங்களா ஈஸியாக கிடைக்கும். கண்டிப்பாக கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணுங்க, இதுதான் சரியான நேரம். பெரிய பெரிய காரியங்கள் அசால்ட்டாக சாதிச்சுக்கலாம். மறக்காம அது செய்யுங்க, நல்லதுகள் நிச்சயம் நடக்கும். இந்த வாரம் அதுக்கான முயற்சி எடுங்க. சரிங்களா? ரொம்ப விசேஷமான ஒரு வாரமா இந்த வாரம் இருக்குங்கிறத பாருங்க, உங்களுக்கு புரியும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும். காரியம் வெற்றி அடையும். நினைச்சபடி நடக்கும். மன மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய வாரமா இந்த வாரம் இருக்குது. கன்னி பெண் கன்னி பசங்களுக்கு விரும்பிய கல்யாணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. விரும்பியவங்களை அதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதே போல ஒரு சிலருக்கு சொந்தத்திலே வரணும் அமைச்சிரும். அதாவது சொந்த மாவட்டத்திலே வரணும் அமையும். வாழ்த்துக்கள். மாணவ மாணவியருக்கு நல்லது நடக்கும். படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். புதிய விஷயங்களை தேடி படிச்சு புதிய ஒரு வழிமுறையை கண்டுபிடிச்சிக்குவீங்க. அது மூலியமா நல்லது நடக்கும். கற்றலோட ஆற்றல் அதிகரிக்கும். இல்லத்தரசிகளுக்கு குடும்ப தேவைக்காக வாங்கின கடன் பிரச்சனைகள் நீங்கிடும். நன்மைகள் அதிகரிக்கும். மனசு சந்தோஷமா இருக்கும். சொத்து பிரச்சனை நீங்கிடும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் சொத்து உங்க குடும்பத்து பேருக்கு வரும். அதில் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். குழந்தைங்களுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் ஆகாம இருக்குது, அதுல எல்லாம் மாற்றம் வரக்கூடிய வாரமா இந்த வாரம் இருக்கும். வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்யற இடத்துல ஒரு பொருளாதார ரீதியாக சின்ன சின்ன கடன் பிரச்சனை இருக்குது, கவலைப்படாதீங்க, அதெல்லாம் கட்டிடலாம். கொஞ்சம் பயந்துகிட்டு இருக்கீங்க, அந்த பயம் வேண்டாம், நல்லதுகள் நடக்கும். உங்களுக்கான கஷ்டமா இருக்கிற விஷயம், உங்களுக்கு கஷ்டமா கொடுத்தவங்க எல்லாம் உங்களை விட்டு விலகி இருப்பாங்க. அதுவே ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும், மன நிம்மதி கொடுக்கும். படா இனிமே நம்ம நல்லா இருக்கலாம், இனிமே நம்ம குடும்பத்துல நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு ஒரு சந்தோஷம் வர அளவுக்கு ஒரு நம்பிக்கையான விஷயங்கள் நடக்கும். அதன் மூலியமா நல்லது நடக்கக்கூடிய வாரமா இந்த வாரம் இருக்குது. நான் சொல்றது உங்களுக்கு மட்டும்தான் புரிய நம்புறேன். சந்தோஷம். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள், கட்டாயம் நீங்க வழிபாடு பண்ணக்கூடியது வந்து கார்த்திகை தீபம். அது ரொம்ப விசேஷமான நாள். அன்று வந்து சந்திரன் உச்சமா இருப்பாரு, உங்க ராசிநாதன் உச்சமா இருப்பாரு. அன்று தீபம் வீட்டில் கட்டாயம் போட்டுருங்க. அது உங்க வழிமுறை சொல்றேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாரம் ஒரு மூலிகையை உங்ககிட்ட காட்டிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நாங்கள் உங்களுக்கு காட்டக்கூடிய வேர் வந்து பாத்தீங்களா நாயுருவி வேறு. இது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எடுத்தது. இதுல ஒரு தத்துவம் இருக்குது, அதனால தான் இப்படி காட்டுறேன். நான் எதிர்காலத்துல உங்களுக்கு நான் செடியா காட்டுறேன். ஓகேவா? பாருங்க, உங்களுக்கு புரியும். ஓகேவா? இது நாயுருவி வேறு. இந்த வேரில் வந்து இதை நான் யூஸ் பண்ணிட்டேன் பாருங்க, கட் பண்ணிட்டேன். எல்லா வேரையும் நான் கட் பண்ணி நான் மூலிகை தாய்த்து செஞ்சு கொடுத்தாச்சு. ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் செஞ்சுட்டேன். அதனால தான் இதை எடுத்துட்டு வரேன். இதுல இன்னொரு விஷயம் பண்ணலாம். இதுல நாயுருவி வேர்ல பல்லு வளர்க்குறது ரொம்ப நல்லது. லட்சுமி கடாட்சம் கிடைக்கும்,
பண வரவு அதிகரிக்கும். ஓகேவா? இது ஒரு தத்துவமா வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து நாருன்னு சொல்லுவோம். நம்ம உடம்புல எப்படி ஒரு பாதுகாப்பா தோல் இருக்கோ, அதே போல செடிகளுக்கெல்லாம் ஒரு நார் இருக்கும். இந்த நாரை இப்படி கிழிச்சுக்கோங்க. இது கூட என்ன பண்றீங்கன்னா, இங்க நல்லா பார்த்துக்கோங்க. இந்த நாரு, எல்லாம் ஒண்ணு சேர்த்து தீபம் போடுங்க. ஓகேவா? வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி தீபம் ஏத்துனீங்களா, லட்சுமி கடாட்சம் கிடைக்கும். அந்த நோக்கத்தை சொல்றதுக்காக தான் இதை நான் அப்படியே எடுத்துட்டு வந்தேன். புரியுதுங்களா? ரொம்ப விசேஷம். நாயுருவி. ஓகேவா? நாயுருவி மூலிகை. ஓகேவா? இதுல நிறைய மெடிசன் இருக்குது, மருத்துவ குணமும் இருக்குது, இயற்கையான விஷயமும் கூட. ஒவ்வொரு மூலிகைக்கும் மருத்துவ குணம் இருக்குது, இதுக்கும் பெரிய மருத்துவ குணங்கள் இருக்குது. சரிங்களா? அதனால இது ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை. இதை நீங்க நல்லா பயன்படுத்திக்கோங்க. சிறப்பான எண்ணம் கொண்ட சிம்மராசி நேயர்களே, இந்த வாரத்தோட உண்மையான விஷயங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். உங்க ராசி 2ஆம் இடத்துல கேது பகவான், உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரியன் புதன், உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல சுக்கிர பகவான், 7ஆம் இடத்துல சனி பகவான், 8ஆம் இடத்துல ராகு பகவான், 10ஆம் இடத்துல குரு பகவான், 12ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பாங்க. 3 கிரகம் வக்கரமாகறாங்க. போன வாரத்திலே சொல்லியிருக்கேன், இந்த வாரம் இருந்தாலும் ஞாபகப்படுத்துறேன். புதன் வக்கரமாகிறார், குரு வக்கரமாகிறார், செவ்வாய் வக்கரமாகிறார். இந்த வாரத்துல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்களா, உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. 9ஆம் தேதி காலையில இருந்து 11ஆம் தேதி பகல் 11:45 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அந்த காலகட்டங்களில் எடுக்கும் முடிவுகளை கவனமா இருந்தீங்கன்னா நிச்சயமாக நன்மைகள் நடக்குங்கிறத மாற்று கருத்து இல்லை. சிம்ம ராசிக்காரங்க எதை செஞ்சாலும் ஒரு குற்றம் வந்துகிட்டு தான் இருக்கும், ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா ராசி சனி பகவான் நேரடி பார்வையில் இருக்கிறார். 2வது ராசிநாதன் வந்து புதன் கூட சேர்ந்திருக்காரு, புதன் அங்க வக்கரமா இருக்காரு. அந்த வீடு கொடுத்த செவ்வாயும் நீச்சமாய் வக்கரமா இருக்கார். அப்ப உங்களுக்கு எல்லா இடத்துலயும் ப்ராப்ளங்கள் வந்துகிட்டு தான் இருக்கும். அதை தீர்க்க ஒரே ஒரு வழி இருக்குன்னா சிவபெருமான் தான். சிவபெருமானோட கால சிக்கனை பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும். அந்த சிக்கனை பிடித்தேனுங்கிற ஒரு வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிடித்த ஒரு வார்த்தை. அவ்வளோ, அதாவது அந்த சிக்குன்னா அப்படி அப்படி சீக்கிரமா பிடிச்சு அப்படி என்ன சொல்லுவாங்க, அந்த அந்த பிடிப்புல ஒரு அன்பு காதல் எல்லாமே இருக்கும் அந்த பாடல்ல. ஓகேவா? அந்த மாதிரி சிவபெருமானை பிடிச்சுக்கோங்க, உங்களுக்கான மாற்றங்கள் நடக்கும். கண்டிப்பா வாய்ப்பு இருந்தா திரு அண்ணாமலையை நினைச்சுக்கோங்க. திரு அண்ணாமலைக்கு வாய்ப்பு இருந்தா போயிட்டு வந்துருங்க, ஒரு மாற்றங்கள் நடக்கும். கண்டிப்பா ஒரு பெரிய விஷயத்தை நோக்கி ஒரு முன்னேற்றம் வச்சுட்டு இருக்கீங்க. அதுக்கான தடைகளை தான் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமா இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கிறது நல்லது. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழில மாற்றங்கள், பிரச்சனைகள் எல்லாமே வரப்போகுது. கவனம் தேவை, எச்சரிக்கை தேவை. வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்யற இடத்துல பதவியில பிரச்சனை வருது, பதவி உயர்வு எதிர்பார்த்துருக்கீங்க, அது தாமதமா கிடைக்கும். அதனால வருத்தப்படாதீங்க, முயற்சி பண்ணுங்க. வெளிநாட்டுல உள்ளவங்களுக்கு சொத்து சம்பந்தமான பிரச்சனை வருது, வழக்கு விஷயங்கள் வருகிறது, வம்பு வழக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து போய் முன்னின்னாதீங்க, மாட்டிக்குவீங்க. அடுத்தவங்க மற்ற பிரச்சனையை உங்க தலைமையில தூக்கி வச்சுக்காதீங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய போய் உபத்திரத்துல மாட்டிக்காதீங்க. ஏற்கனவே பட்ட கஷ்டங்கள் உங்களுக்கு போதும். நான் அறிவுரை சொல்றது பெரிய ஆள் இல்லை, ஏன்னா அனுபவம் உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி. புரிஞ்சுக்கிட்டு பொறுமையா இருந்துக்கோங்க, அமைதியா இருந்துக்கோங்க. வார்த்தையில அதிகம் விட்டுறாம இருந்துட்டீங்கன்னாவே நல்லது நடக்கும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் கனவுகள் கொஞ்சம் கனவாவே கொஞ்ச நாளைக்கு தள்ளி போக்கும். அது வருத்தப்படாம முயற்சியை மட்டும் எடுத்துட்டு இல்லைங்க, நல்லது நடக்கும். கன்னி பெண் கன்னி பசங்களுக்கு இந்த வாரத்துல கொஞ்சம் கொஞ்சம் தடைகள் இருக்குது. குலதெய்வ வழிபாடு பண்ணா நல்லது நடக்கும். மாணவ மாணவருக்கு படிப்புல ஒரு சில தடைகள். இப்ப என்னதான் படிச்சாலும் மனசுல ஏற மாட்டேங்குதுன்னு ஒரு பயம் வரும். பயப்படாதீங்க. பானு சப்தமி வழிபாடு பண்ணுங்க, நல்லது நடக்கும். ஞாயிற்றுக்கிழமை சப்தமி திதி வருது. காலையில சூரிய பகவானை தீபம் போட்டு வழிபாடு பண்ணுங்க, கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். இல்லத்தரசிகளுக்கு குடும்ப பிரச்சனைகள் வருகிறது, அம்மாவோட உடல்நலம் பாதிப்பு ஏற்படுது, கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. பிறந்த வீட்டுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க, பிறந்த வீட்டு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நல்லதுகள் நிச்சயம் நடக்கும். இப்போ ஒரு சில சிக்கல்கள்ல மாட்டிக்கிட்டு இருக்கீங்க, அதுல இருந்து வந்துருவீங்க, கவலைப்படாதீங்க. நீங்க ஆசைப்படுற விஷயம் நிச்சயமாக நடக்கும், கவலைப்படாதீங்க. உங்களுக்கு நன்மை தேடி வரப்போகுது, எதிர்பார்த்துட்டு இல்லைங்க. வேலைக்கு செல்லும் சகோதரருக்கு வேலை பளு அதிகரிக்கும், ஹெல்த் கொஞ்சம் டவுன் ஆகும். ஹெல்த் மேல அக்கறை எடுங்க, நேர வேலைக்கு உணவு எடுத்துக்கோங்க. உங்க குடும்பத்துல இருக்கிற அனைவரும் சொல்லிட்டாங்க, அப்பவும் நீங்க கேட்கல, நான் சொல்லியா கேட்க போறீங்க? ஆனா கண்டிப்பா என் மேல உங்களுக்கு கொஞ்சம் சின்ன அன்பு இருந்தா கண்டிப்பா உணவு விஷயத்துல அக்கறை எடுத்துக்கோங்க. ஓகேவா? கண்டிப்பா அக்கறை எடுத்துக்கோங்க, சாப்பிடுங்க, ஹெல்த்தை பார்த்துக்குங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது, உங்க குழந்தைகளுக்கு நல்லது, உங்க குடும்பத்தாருக்கு நல்லது. சரியா? ஹெல்த் மேல அக்கறை எடுத்துக்கணும். அதை பார்த்துட்டீங்கன்னா போதும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் பானு சப்தமி சூரிய வழிபாடு. வாரம் ஒரு மூலிகையை உங்ககிட்ட காட்டிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நாங்க உங்களுக்கு காட்டக்கூடிய வேர் வந்து பாத்தீங்களா, நாயுருவி வேறு. இது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எடுத்தது. இதுல ஒரு தத்துவம் இருக்குது, அதனாலதான் இப்படி காட்டுறேன். நான் எதிர்காலத்துல உங்களுக்கு நான் செடியா காட்டுறேன். ஓகேவா? பாருங்க, உங்களுக்கு புரியும். ஓகேவா? இது நாயுருவி வேறு. இந்த வேரில் வந்து இதை நான் யூஸ் பண்ணிட்டேன் பாருங்க, கட் பண்ணிட்டேன். எல்லா வேரையும் நான் கட் பண்ணி நான் மூலிகை தாய்த்து செஞ்சு கொடுத்தாச்சு. ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் செஞ்சுட்டேன். அதனாலதான் இதை எடுத்துட்டு வரேன். இதுல இன்னொரு விஷயம் பண்ணலாம். இதுல நாயுருவி வேர்ல பல்லு வளர்க்கறது ரொம்ப நல்லது, லட்சுமி கடாட்சம் கிடைக்கும், பண வரவு அதிகரிக்கும். ஓகேவா? இது ஒரு தத்துவமா வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து நாருன்னு சொல்லுவோம். நம்ம உடம்புல எப்படி ஒரு பாதுகாப்பா தோல் இருக்கோ, அதே போல செடிகளுக்கெல்லாம் ஒரு நார் இருக்கும். இந்த நாரை இப்படி கிழிச்சுக்கோங்க. இது கூட என்ன பண்றீங்கன்னா, இங்க நல்லா பாத்துக்கோங்க,
இந்த நாறு, திரி எல்லாம் ஒன்று சேர்த்து தீபம் போடுங்க. ஓகேவா? வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி தீபம் ஏற்றுனீங்களா லட்சுமி கடாட்சம் கிடைக்கும். அந்த நோக்கத்தை சொல்றதுக்காக தான் இதை நான் எப்படியே எடுத்துட்டு வந்தேன். புரியுதுங்களா? ரொம்ப விசேஷம். நாயுருவி. ஓகேவா? நாயுருவி மூலிகை. ஓகேவா? இதுல நிறைய மெடிசன் இருக்குது, மருத்துவ குணமும் இருக்குது, இயற்கையான விஷயமும் கூட. ஒவ்வொரு மூலிகைக்கும் மருத்துவ குணம் இருக்குது, இதுக்கும் பெரிய மருத்துவ குணங்கள் இருக்குது. சரிங்களா? அதனால இது ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை. இதை நீங்க நல்லா பயன்படுத்திக்கோங்க. கனியமான எண்ணம் கொண்ட கன்னிராசி நேயர்களே, இந்த வாரத்தோட உண்மையான விஷயங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். உங்க ராசியில கேது இருப்பார். உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன், புதன் வக்கரத்துல இருப்பாங்க. 5ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருப்பாங்க. 6ஆம் இடத்துல சனி பகவான், 7ஆம் இடத்துல ராகு பகவான். உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு வக்கர நிலையிலும், உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல செவ்வாய் வக்கர நிலையிலும் இருப்பாங்க. இந்த வாரம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. 11ஆம் தேதி பகல் 11:45 முதல் உங்களுக்கு 13ஆம் தேதி பகல் 1:15 வரைக்கும் சந்திராஷ்டமம். அந்த காலகட்டங்களில் எடுக்கும் முடிவுகளை கவனமா இருக்க வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்கிறத நம்புங்க. இந்த வாரம் உங்களுக்கு சிக்கல்கள் வர ஆரம்பிக்கும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், புதன் வக்கரம் ஆயிட்டாரு. அது 3ஆம் இடத்துல சூரியன் கூட போய் வக்கரமாகிறாரு. நீங்க நினைச்சதை விட மாற்றங்கள் நிறைய நடக்கும். புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்கன்னா நல்லது. அதனால வழிபாடு தான் ரொம்ப முக்கியம். யாரை வழிபாடு பண்றாங்கிறது தான் ரகசியம். உங்களுக்கே தெரியும் இந்த வாரம் என்ன ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறது. கைசிக ஏகாதசி அந்த வழிபாடு பண்ணுங்க, கண்டிப்பா நடக்கும். அதுக்கு என்ன அப்படிங்கிறது வீடியோட ஆரம்பத்தில் சொல்லிருப்பேன். கண்டிப்பா கொஞ்சம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஓகேவா? ஆமாங்க, கொஞ்சம் நீங்களும் தெரிஞ்சுக்கணும்ல, எல்லா விஷயத்தையும் ஈஸியா இந்த நேரத்துல சொல்லக்கூடாது இல்லையா? ஏன்னா சந்திராஷ்டமம். ஐயோ போப்பா, சந்திராஷ்டமம்னா அப்படிதான் திரும்ப திரும்ப செய்யணுமா? அதாங்க சந்திராஷ்டமம். ஆரம்பத்துலேருந்து கவனிச்சிட்டிங்களா ஈஸியா இருக்கும். ஒன்றும் தப்பு இல்லை, தெரிஞ்சுக்கோங்க. அந்த வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் சமாளிச்சுக்கலாம். இல்லைன்னா ஏதாவது ஒரு சிக்கல் வரத்துக்கான வாய்ப்புகள் ஏற்கனவே ஆரம்பிச்சிருச்சு. அது தீரணும்னா வழிபாடு பண்ணுங்க. சொந்தமா தொழில் பண்றவங்களுக்கு தொழில் ரீதியான போட்டி பொறாமைகளை அதிகரிக்கும். உங்களோட ஆப்பனண்ட் உங்களுக்கு எதிரான ஒரு வேலையை செஞ்சிருப்பாரு. அதை கண்டு பயப்படாதீங்க. துணிஞ்சு வேலை செய்யுங்க, நல்லது நடக்கும். உங்களுக்கு சாதகமாக மாறும். வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலையில ஒரு சில பிரச்சனை இருக்குது. உச்ச பதவியில் இருக்கிறவங்க உங்களுக்கு சண்டைக்கு வருவாங்க. கொஞ்சம் கவனம் தேவை. கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருக்குது. பணம் ஒருத்தர்கிட்ட வாங்கியிருக்கோம், பொறுமையா தான் பதில் சொல்லணும். பணம் ஒருத்தர்கிட்ட கொடுத்துருக்கோம், பொறுமையா தான் கேட்கணும். இந்த 2 விஷயத்துல அவசரப்பட்டோம் எதுவுமே கிடைக்காது. அதை நான் சொல்ல வேணாம், உங்களுக்கே அது தெரியும். ஆனா நேரம் உங்களோட பிரச்சனைகள் அப்படி இருக்கிறதுனால அவசரம் காட்டுறீங்க. அவசரத்தால எந்த காரியத்தையும் சாதிக்க முடியாதுங்கிறது புரியும், பார்த்துக்கோங்க. வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்யற இடத்துல கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை மாட்டிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க, நல்லதுகள் நடக்கும். வெளிநாட்டுல உள்ளவங்களுக்கு இந்த வாரம் அரசாங்க வகையில ஏதாவது ஒரு சிக்கல் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வரும். அது உங்களுக்கு சாதகமா வராது. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி வாய்தா வாங்கிக்கோங்க. உங்களுக்கு நன்மையில போய் முடியும். இந்த வாரம் எடுக்கும் முயற்சிகளை கொஞ்சம் அதீதமா எடுத்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது நடக்கும். இல்லைன்னா தேவையில்லாத கஷ்டங்கள், அசௌகரியங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு சொந்த ஊர்லேயே இருக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. வெளியில எங்கேயும் போக வேண்டாம். வெளியில போனால் பிரச்சனைகள் தான் சந்திப்பீங்க, நஷ்டங்கள் தான் வரும். கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு சொந்தத்திலே வர்ணமையும் சொந்த ஊர்லேயே வர்ணமையும் வாழ்த்துக்கள். மாணவ மாணவியருக்கு நண்பர்களால நல்லதுகள் நடக்கும். இல்லைன்னா உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனை வருது, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. இல்லத்தரசிகளுக்கு குடும்ப தேவைக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. கண்டிப்பா விருந்து விசேஷங்களில் கலந்துக்குவீங்க, நல்லதுகள் நடக்கும். கடன் பிரச்சனையை குறைவா வாங்கிக்கோங்க. கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும், மன நிம்மதி வரும். யாருக்கும் உதவி செய்ய போய் அடுத்தவங்களுக்கு வாங்கி கொடுத்து மாட்டிக்காதீங்க. பத்திரத்துல எதுவும் கையெழுத்து போட்டுறாதீங்க, உங்களுக்கு தான் சிக்கல்ல கொண்டாந்து விட்டுரும். வேலைக்கு செல்லும் சகோதரிக்கு வேலை செய்யற இடத்துல ஒரு சில பிரச்சனை இருக்குது, சமாளிச்சு வெற்றி காணலாம். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் கைசிக ஏகாதசி வழிபாடு பண்ணுங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். வாரம் ஒரு மூலிகையை உங்ககிட்ட காட்டிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நாங்க உங்களுக்கு காட்டக்கூடிய வேர் வந்து பாத்தீங்களா, நாயுருவி வேறு. இது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எடுத்தது. இதுல ஒரு தத்துவம் இருக்குது, அதனாலதான் இப்படி காட்டுறேன். நான் எதிர்காலத்துல உங்களுக்கு நான் செடியா காட்டுறேன். ஓகேவா? பாருங்க, உங்களுக்கு புரியும். ஓகேவா? இது நாயுருவி வேறு. இந்த வேரில் வந்து இதை நான் யூஸ் பண்ணிட்டேன் பாருங்க, கட் பண்ணிட்டேன். எல்லா வேரையும் நான் கட் பண்ணி நான் மூலிகை தாய்த்து செஞ்சு கொடுத்தாச்சு. ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் செஞ்சுட்டேன். அதனாலதான் இதை எடுத்துட்டு வரேன். இதுல இன்னொரு விஷயம் பண்ணலாம். இதுல நாயுருவி வேர்ல பல்லு வளர்க்கறது ரொம்ப நல்லது. லட்சுமி கடாட்சம் கிடைக்கும், பண வரவு அதிகரிக்கும். ஓகேவா? இது ஒரு தத்துவமா வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து நாருன்னு சொல்லுவோம். நம்ம உடம்புல எப்படி ஒரு பாதுகாப்பா தோல் இருக்கோ, அதே போல செடிகளுக்கெல்லாம் ஒரு நார் இருக்கும். இந்த நாரை இப்படி கிழிச்சுக்கோங்க. இது கூட என்ன பண்றீங்கன்னா, இங்க நல்லா பாத்துக்கோங்க, திரி, இந்த நாறு திரி எல்லாம் ஒன்று சேர்த்து தீபம் போடுங்க. ஓகேவா? வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி தீபம் ஏற்றுனீங்களா லட்சுமி கடாட்சம் கிடைக்கும். அந்த நோக்கத்தை சொல்றதுக்காக தான் இதை நான் எப்படியே எடுத்துட்டு வந்தேன். புரியுதுங்களா? ரொம்ப விசேஷம். நாயுருவி. ஓகேவா? நாயுருவி மூலிகை. ஓகேவா? இதுல நிறைய மெடிசன் இருக்குது, மருத்துவ குணமும் இருக்குது, இயற்கையான விஷயமும் கூட. ஒவ்வொரு மூலிகைக்கும் மருத்துவ குணம் இருக்குது, இதுக்கும் பெரிய மருத்துவ குணங்கள் இருக்குது. சரிங்களா? அதனால இது ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை. இதை நீங்க நல்லா பயன்படுத்திக்கோங்க.
துடிப்பும் நேர்மையும் உள்ள துலா ராசி நேர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவா தெரிந்து கொள்ளலாம். உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன், புதன் இருப்பாங்க. புதன் வக்கரத்துல இருப்பாரு. 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான், 5ஆம் இடத்துல சனி பகவான், 6ஆம் இடத்துல ராகு பகவான், 8ஆம் இடத்துல குரு வக்கரநிலையிலும், உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் வக்கரநிலையிலும், 12ல கேது இருப்பாங்க. இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம்னா சந்திராஷ்டமம் உங்களுக்கு ஆரம்பிக்க போகுது. இந்த வாரம் 13ஆம் தேதி வார இறுதி நாட்கள் தான் ஆரம்பிக்கிறாரு. 13ஆம் தேதி பகல் 1:05 முதல் உங்களுக்கு 15ஆம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டமம். அந்த காலகட்டங்கள் எடுக்கும் முடிவுகளை கவனமா இருந்துட்டா நன்மைகள் அதிகரிக்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சூரிய பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருந்து நினைச்ச காரியத்தை நினைச்ச விஷயம் தர்றாரு. பண விஷயத்துல கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இருந்தாலும் கவலைப்படாதீங்க, கடனை கட்டிடலாம், நல்லதுகள் நடக்கும். கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும், பிரச்சனைகள் இருக்கும், அரசாங்க சலுகைகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கோங்க. இந்த வாரம் 5ஆம் இடத்துல சனி பகவானுக்குனால குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வரும். கவனமா பார்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. சொந்தமா தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க 10ஆம் இடத்துல செவ்வாய் வக்கரம் நீச்சமாகி வக்கரமா இருக்கிறார். அதனால திடீர் அதிர்ஷ்டம் வரும், சொத்து சேர்க்கை நடக்கும், தொழிலில் ஒரு பெரிய மாற்றங்கள் நடக்கும். அதை எதிர்பார்த்து காத்துருங்க. நல்லது அதிகரிக்கக்கூடிய வாரமா இந்த வாரம் இருக்க போகுது. வேலைக்கு செல்லும் நண்பருக்கு வேலை செய்யற இடத்துல ப்ரமோஷன் எதிர்பார்க்கலாம். நன்மைகள் அதிகரிக்கும், மாற்றங்கள் நடக்கும், கஷ்டங்கள் தீரும், கவலைகள் மாறும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணுங்க, ஈஸியாக கிடைக்கும். ரொம்ப ரொம்ப நல்ல காலம். இந்த வாரத்தில் கடன் பிரச்சனை எதிர்க்கிறதுக்கான வழி கிடைக்கும். அதிர்ஷ்டமான ஒரு வாரம். லாட்டரி பிரைஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ட்ரை பண்ணுங்க, இதையே அடிமையாகிறாதீங்க. எப்போ ஒன்று ட்ரை பண்ணுங்க, நல்லது நடக்கக்கூடிய வாரமா உங்களுக்கு மாறப்போகுது. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் மிக விரைவில் நீங்க கனவுகள் நிஜமாகவும் நல்லதுகளை அதிகரிக்கக்கூடிய வாரமா இருக்குது. 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால பெரிய பெரிய கனவுகளுக்கான வழிகாட்டி இப்ப கிடைப்பாங்க. அவங்கள பிடிச்சுக்கோங்க, நீங்க நினைச்சதை அடையலாம். கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு தாய் வழி உறவினர் மூலமா வளர்த்துடுங்க, நல்ல வரணம் அமையும். மாணவ மாணவியருக்கு நன்மைகளை அதிகரிக்கும், படிச்சது ஞாபகத்தில் இருக்கும், பெரிய மாற்றம் உங்களுக்குள்ள நடக்கும் இந்த வாரம். காரணம் பானு சப்தமி வருது, சூரிய வழிபாடு பண்ணிக்கோங்க. இல்லத்தரசிகளுக்கு இந்த வாரம் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும், கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கும், சின்ன சின்ன சண்டை பிரச்சனைகள்லாம் குறையும், மகிழ்ச்சிகளுக்கு அதிகரிக்கும், உடல் ஆரோக்கியம் மேன்மை அடையும், பயம் தெளிவாகும், தேவையில்லாத குழப்பங்கள் நீங்கி நன்மைகள் நடக்கக்கூடிய வாரமா இந்த வாரம் இருக்குது. கொஞ்சம் எமோஷனை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படாதீங்க. குடும்பத்துல கத்தி கத்தி பழகாதீங்க. ஒரு சில நேரத்துல உங்களை மீறி நீங்க கத்திக்கிட்டு இருக்கீங்க, அது புரியுதா உங்களுக்கு? அது உங்களை பாதிக்கல, உங்க குழந்தையை பாதிக்குது. ஏன்னா குழந்தைக்கு அதாவது குரு வந்து 8ஆம் இடத்துல இருக்காரு. இப்ப நீங்க பண்ற செயல்ல வந்து குழந்தைங்க வெறுப்பு ஆகக்கூடாது. அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. உங்களை பார்த்து தான் குழந்தைங்க வளர்றாங்க. அப்ப கொஞ்சம் கண்ட்ரோலா பேசி பழகுங்க. ஏன்னா துலாம் எப்பவுமே தன்னை நியாயப்படுத்திக்க தான் ஆசைப்படும். நான் குற்றவாளி இல்லை அப்படிங்கிற இடத்துல தான் இருந்து எந்த ஒரு வார்த்தையும் பேசுவாங்க. அப்ப வார்த்தை தடி இயற்கையாவே அதிகமா வரும். புரியுதா நான் சொல்றது? இது கமெண்ட் பண்ணுங்க. நான் சொல்றது எப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். புரியுங்களா? துலாம் எப்பவுமே நான் நேர்மையா இருக்கிறேன். புரியுதா? நான் தப்பு பண்ணல. நான் ஏன் அமைதியா இருக்கணும்? என்ன குற்றம் சொன்னா எனக்கு கோவம் தான் வரும். அப்படின்னு வந்து எமோஷன் ஆகுறீங்க இல்லையா? நான் சைலண்டா கொஞ்சம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி பேசுறேன். அந்த எமோஷன் வேண்டாம். ஓகே, கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. அதுக்கு தான் தியான பயிற்சின்னு தேவை. அதெல்லாம் இருந்துக்கிட்டா உங்களுக்கு பெரிய லெவல்ல மாற்றம் வரும். புரியுதுங்களா? 100% வெற்றி கிடைக்கும். அமைதி கொஞ்சம் கடைபிடிங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நம்புறேன். கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். எத்தனை பேர் அந்த விஷயத்த மாத்திக்கிறீங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன். வேலைக்கு செல்லும் சகோதரிக்கு வேலை செய்யற இடத்துல ஒரு நிம்மதி இல்லாம இருக்கும். ஒரு ஒரு வெறுப்புணர்வோட இருப்பீங்க. அதுக்கு காரணம் என்ன? இப்ப இவ்வளவு நாள் பேசணும் அந்த கோப தாபங்கள் தான். வீட்டுல நிம்மதி இல்லைன்னா வேலை செய்யற இடத்துல நிம்மதி இருக்காதுல்ல. அங்கேயும் ஏதாவது கோபம் தாபம் இருக்கும். அங்க ஏதாவது கோபம் தாபம் தான் வீட்டுல காட்டுறது, வீட்டுல கோபம் தான் வேலையில காட்டுறது. இப்படி மாத்தி மாத்தி உங்களை நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. கொஞ்ச நாளைக்கு ஒரு மன நிம்மதியா தான் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்களேன். ஒரு பயிற்சி எடுங்களேன். எதையும் எங்கேயும் காட்டாம யார் எது சொன்னாலும் கொஞ்ச நாளைக்கு ஒரு அதாவது ஜென் தத்துவம்னு சொல்லுவாங்களே, ஒரு அமைதி, ஒரு பேச்ச பேசாம அப்படி கொஞ்சம் இருந்து பாருங்களேன். ஒரு பெரிய கனவு உங்களுக்கு நிஜமாகும், நன்மைகள் அதிகரிக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் துர்காஷ்டமி 100% வழிபாடு பண்ணுங்க. பரணி தீபம் நிச்சயமா ஏத்துங்க. ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்குள்ள நடக்கிறத உணர்வீங்க. வாரம் ஒரு மூலிகையை உங்ககிட்ட காட்டிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நாங்க உங்களுக்கு காட்டக்கூடிய வேர் வந்து பாத்தீங்களா, நாயுருவி வேறு. இது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எடுத்தது. இதுல ஒரு தத்துவம் இருக்குது, அதனாலதான் இப்படி காட்டுறேன். நான் எதிர்காலத்துல உங்களுக்கு நான் செடியா காட்டுறேன். ஓகேவா? பாருங்க, உங்களுக்கு புரியும். ஓகேவா? இது நாயுருவி வேறு. இந்த வேரில் வந்து இதை நான் யூஸ் பண்ணிட்டேன் பாருங்க, கட் பண்ணிட்டேன். எல்லா வேரையும் நான் கட் பண்ணி நான் மூலிகை தாய்த்து செஞ்சு கொடுத்தாச்சு. ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் செஞ்சுட்டேன், அதனாலதான் இதை எடுத்துட்டு வரேன். இதுல இன்னொரு விஷயம் பண்ணலாம். இதுல நாயுருவி வேர்ல பல்லு வளர்க்கறது ரொம்ப நல்லது. லட்சுமி கடாட்சம் கிடைக்கும், பண வரவு அதிகரிக்கும். ஓகேவா? இது ஒரு தத்துவமா வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து நாருன்னு சொல்லுவோம். நம்ம உடம்புல எப்படி ஒரு பாதுகாப்பா தோல் இருக்கோ, அதே போல செடிகளுக்கெல்லாம் ஒரு நார் இருக்கும். இந்த நாரை இப்படி கிழிச்சுக்கோங்க. இது கூட என்ன பண்றீங்கன்னா, இங்க நல்லா பாத்துக்கோங்க, இந்த நாறு எல்லாம் ஒண்ணு சேர்த்து தீபம் போடுங்க. ஓகேவா? வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி தீபம் ஏத்துனீங்களா லட்சுமி கடாட்சம் கிடைக்கும். அந்த நோக்கத்தை சொல்றதுக்காக தான் இதை நான் அப்படியே எடுத்துட்டு வந்தேன். புரியுதுங்களா? ரொம்ப விசேஷம் நாயுருவி. ஓகேவா?
நாயுருவி மூலிகை. ஓகேவா? இதில் நிறையா மெடிசன் இருக்குது, மருத்துவ குணமும் இருக்குது, இயற்கையான விஷயமும் கூட. ஒவ்வொரு மூலிகைக்கும் மருத்துவ குணம் இருக்குது, இதுக்கும் பெரிய மருத்துவ குணங்கள் இருக்குது. சரிங்களா? அதனால இது ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை. இதை நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கோங்க. விவேகமான எண்ணம் கொண்ட விருச்சிக ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். உங்க ராசியில சூரியன் புதன் இருப்பார். புதன் வக்கர நிலையில 3ஆம் இடத்துல சுக்கிரன், 4ஆம் இடத்துல சனி பகவான், 5ஆம் இடத்துல ராகு பகவான், 7ஆம் இடத்துல குரு வக்கரம், உங்க ராசி 9ஆம் இடத்துல செவ்வாய் வக்கரம், உங்க ராசி 11ல கேது பகவான் இருப்பார். இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்களா, 3 கிரகம் வக்கரமா இருக்காங்க, ஒரு கிரகம் நீச்சமாயே இருக்காரு, உங்க ராசிநாதன் தான். அதனால கொஞ்சம் கவனம் எச்சரிக்கை இருந்துட்டீங்கன்னா நல்லது. கோபத்தை காட்டாதீங்க, குறிப்பா குடும்பத்தார்களிடம் கோபத்தை காட்டாதீங்க. உங்களோட பலமே உங்க குடும்பம் தான். அதை புரியாம சும்மா சும்மா கோபத்தை காட்டிட்டு இருக்கீங்க. இந்த கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லது. புரியுதுங்களா? விருச்சகம் பட்டு பட்டுன்னு தேள் மாதிரி கொட்டிட்டு இருந்தா எப்படி? கொஞ்சம் அன்பா தான் பேசுங்களேன். அந்த கோபத்தை குறைங்களேன். அந்த கோபத்தால என்னத்தை சாதிக்க போறீங்க? நீங்களே யோசிச்சுக்கோங்க, நீங்களே பார்த்துக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களுக்கு தான் நல்லது. உங்க நல்லதுக்கு தான் பேசிட்டு இருக்கிறேன். புரியுதுங்களா? அதனால கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி பேசுங்க. இல்லைன்னா பெரிய சிக்கல் வந்துடும். குழந்தைங்களுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் வாக்குவாதம் வரும். குழந்தைங்க உங்களை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். யாரும் என்னை வீட்டில் மதிக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். அதுக்கு காரணம் யாரு அப்படிங்கறத நீங்களே யோசிச்சீங்களா? ஆமா, அதுல என்னோட பர்சன்டும் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு புரியும். சூரியன் புதன் இருக்காரு, அங்க புதன் வக்கரமா இருக்காரு. புதனால ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனை வரப்போது. ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வண்டி வாகனத்துல மெதுவா போயிட்டு வாங்க, அதுதான் நல்லது. தாம் தூம்னு செலவு பண்ணிடாதீங்க, ஒரு பெரிய சிக்கலை கொண்டு போய் விட்டுரும். கவனம் எச்சரிக்கை நிச்சயம் தேவை. சொந்தமா தொழில் பண்ணிட்டுகளுக்கு வருமான குறைவு ஏற்படும், வருமானத்துல தடை ஏற்படும். சனி பகவான் பாருக்குனால சனிக்கிழமை சனீஸ்வர பகவான் வழிபாடு பண்ணுங்க. இல்லைன்னா சனிக்கிழமை காக்கைக்கு எல் சாதம் படைங்க. எல் சாதத்தை விட ரொம்ப முக்கியம் தண்ணி வைங்க. புரியுங்களா? உங்க வீட்டு மொட்டை மாடியில் போய் சும்மா ஒரு கப்பில், அதாவது ஒரு மண் பானை வச்சிருப்பீங்க, அதில் தண்ணி வச்சுட்டு வாங்க. அதுவே பெரிய புண்ணியமாகும். இப்போ தண்ணியை வைக்க தேவையில்லைன்னா மழை பெய்யுது, எல்லா இடத்துலையும் தண்ணி குடிச்சிடும். வெயில் காலங்களில் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக அது ஒரு மாற்றங்கள் நடக்கும். உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலைக்கு போகிறதுக்கே இஷ்டம் இருக்காது. வீட்டில் சோம்பேறித்தனம் ஏற்படும். எந்த ஒரு வேலை செய்கிறதுக்கும் இஷ்டம் இருக்காது. சதா சண்டை. ஆஃபீஸில் போனாலும் கத்துறது பண்ணுறது இப்படியே இருக்குது. கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நல்லது நடக்கும். இல்லைன்னா மன நிம்மதி குறைஞ்சி குழப்பம் ஏற்படும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் ஒரே பயம், சிக்கல்கள் ஏற்படும். கடன் பிரச்சனை ஜாஸ்தியாச்சு, எப்படி கட்ட போகிறோம், எந்த ஒரு வழியும் இல்லையே, என்னதான் பண்ணுறேன்னு சொல்லி அந்த அதிர்ஷ்டத்தின் மேலேயே ரொம்ப ஒரு ஃபோக்கஸாக போயிட்டு இருக்கிறோம். அதில் வந்துருமா, இதில் வந்துருமான்னு கொஞ்சம் வேலையிலையும் கொஞ்சம் சிரமம் வைக்காம பார்த்துக்கோங்க. அதிர்ஷ்டமும் இருக்குது, நாங்கள் தப்புன்னு சொல்லலை. ஆனால் அதிர்ஷ்டத்தை நீங்கள் அதிகமாக தேடிட்டு இருக்கிறீங்க. அதிர்ஷ்டம் வந்து எப்போ ஒரு டைம் தான் நடக்கும். புரியும்னு நம்புறேன். புரியுதுங்களா? அதனால அந்த பணத்தை சேர்த்திட்டு இல்லைங்க. அந்த அதிர்ஷ்டம் இல்லை நாளைக்கு வந்துடும், நாளான்னைக்கு வந்துடும், 1, 2 அப்படின்னு பார்த்துருக்கீங்க. அப்படிலாம் போகாமல் கொஞ்சம் பொறுமையாக இல்லைங்க. பணத்தை கொஞ்சம் சிக்கனமாக செலவு பண்ணுங்க. பணம் மேல நான் எங்கே சிக்கனமாக செலவு பண்ணுறேன்னு உங்கள் கேள்வி எனக்கு புரியுது. இருந்தாலும் குடும்பத்தார்கிட்ட ஆலோசனை கேட்டு கொஞ்சம் பண்ணுங்க. அதை பண்ணிலாம் சப்போர்ட்டுகள் கிடைக்கும், நல்லதுகள் நடக்கும். குழந்தைங்களோட ஹெல்த் விஷயத்தை பார்த்துக்கோங்க. சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வருது. ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, நன்மைகள் நடக்கும். உங்கள் ஆரோக்கியத்துக்கு தான். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் பெரிய முயற்சி எடுத்தீங்களா வெற்றியில் கிடைக்கும். அசால்ட்டாக இருந்தீங்களா தடைகள் தான் வரும், கவனம் தேவை. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு தூரத்திலிருந்து வரணவையும் அதை எதிர்பார்த்து காத்துருங்க. நல்ல செய்திகள் மிக விரைவில் வரும். மாணவ மாணவிற்கு அலைச்சல் ஏற்படும், காரிய தடை ஏற்படும். இல்லத்தரசிகளுக்கு குடும்ப தேவைக்காக பணம் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி வாங்குங்க, அதுதான் நல்லது முடியும். தாம் தூம்னு கொடுக்குறாங்கன்னு வாங்கிட்டீங்களா எதிர்காலத்தில் நீங்கள் தான் சிக்கலை மாட்டிக்கிங்க, பார்த்துக்கோங்க. அதே போல் ஒரு சில பேருக்கு ஹெல்ப் பண்ண போயிட்டு இருக்கீங்க, அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு பணம் திரும்பி வரவே வராது. அது உங்களுக்கு நல்லா தெரியும். ஐயோ கேட்டாங்களே என்ன பண்றதுன்னு சொல்லி யோசனை பண்ணி கடைசியாக அவங்க குடும்பத்துக்கிட்ட கெட்ட பேர் வாங்கிக்காம கவனமா இருந்துக்கோங்க. வேலைக்கு செல்லும் சகோதரிக்கு வேலை செய்யற இடத்துலயே பிரச்சனை, சண்டை சச்சரவுகள் வந்துட்டு இருக்குது, பார்த்து நடந்துக்கோங்க. உங்க சக ஊழியர்களே உங்களுக்கு எதிராக நடக்கிறத புரிஞ்சுக்கோங்க. நீங்க நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, ஆனா உங்களுக்கு யாரும் ஹெல்ப் பண்ண ஒரு ஆதங்கம் இருக்கிறது எனக்கு புரியுது. ஆனா கொஞ்ச காலம் வெயிட் பண்ணிலாம் நல்லது நடக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் கட்டாயமா பானு சப்தமி வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் நிச்சயம் நடக்கும். வாரம் ஒரு மூலிகையை உங்ககிட்ட காட்டிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நாங்கள் உங்களுக்கு காட்டக்கூடிய வேர் வந்து பார்த்தீங்களா நாயுருவி வேறு. இது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எடுத்தது. இதில் ஒரு தத்துவம் இருக்குது, அதனால தான் இப்படி காட்டுறேன். நான் எதிர்காலத்தில் உங்களுக்கு நான் செடியாக காட்டுறேன். ஓகேவா? பாருங்க, உங்களுக்கு புரியும். ஓகேவா? இது நாயுருவி வேறு. இந்த வேரில் வந்து இதை நான் யூஸ் பண்ணிட்டேன். பாருங்க, கட் பண்ணிட்டேன். எல்லா வேரையும் நான் கட் பண்ணி நான் மூலிகை தாய்த்து செஞ்சு கொடுத்தாச்சு. ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் செஞ்சுட்டேன், அதனால தான் இதை எடுத்துட்டு வரேன். இதில் இன்னொரு விஷயம் பண்ணலாம். இதில் நாயுருவி வேரில் பல்லு வளர்க்குறது ரொம்ப நல்லது. லட்சுமி கடாட்சம் கிடைக்கும், பண வரவு அதிகரிக்கும். ஓகேவா? இது ஒரு தத்துவமா வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து நாருன்னு சொல்லுவோம். நம்ம உடம்புல எப்படி ஒரு பாதுகாப்பா தோல் இருக்கோ, அதே போல செடிகளுக்கெல்லாம் ஒரு நார் இருக்கும். இந்த நாரை இப்படி கிழிச்சுக்கோங்க. இது கூட என்ன பண்றீங்கன்னா, இங்க நல்லா பாத்துக்கோங்க, திரி, இந்த நாரு திரி எல்லாம் ஒன்று சேர்த்து தீபம் போடுங்க.
ஓகேவா? வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி தீபம் ஏத்துனீங்களா லட்சுமி கடாட்சம் கிடைக்கும். அந்த நோக்கத்தை சொல்றதுக்காக தான் இதை நான் அப்படியே எடுத்துட்டு வந்தேன். புரியுதுங்களா? ரொம்ப விசேஷம். நாயுருவி. ஓகேவா? நாயுருவி மூலிகை. ஓகேவா? இதுல நிறைய மெடிசன் இருக்குது, மருத்துவ குணமும் இருக்குது, இயற்கையான விஷயமும் கூட. ஒவ்வொரு மூலிகைக்கும் மருத்துவ குணம் இருக்குது, இதுக்கும் பெரிய மருத்துவ குணங்கள் இருக்குது. சரிங்களா? அதனால இது ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை. இதை நீங்க நல்லா பயன்படுத்திக்கோங்க. தைரியமா என்ன பண்ண தனுசு ராசி நேயர்களே, எந்த ஒருத்தரோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிர பகவான், 3ஆம் இடத்துல சனி பகவான், 4ஆம் இடத்துல ராகு பகவான், 6ஆம் இடத்துல குரு வக்கரநிலையிலும், உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் வக்கரநிலையிலும், உங்க ராசிக்கு 10ல கேதுவும், 12ல சூரியன் புதனும் இருப்பாங்க. உங்க ராசிநாதன் கொஞ்ச காலமாவே வக்கரமா இருக்கிறது உங்களுக்கும் புரியும். ஆனா தனுசு ராசிக்காரருக்கு எல்லாம் பரவாயில்ல, நிம்மதி நினைச்சிட்டு இருக்கிறப்ப இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குது, என்னப்பா பண்ணலாம் நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா, மிக விரைவிலே குரு பயிற்சி வருது, எதிர்பார்த்து காத்துருங்க. ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்குள்ள நடக்கும். இந்த வாரம் கொஞ்சம் பொறுமையா தான் இருந்தாகணும். அதே போல நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனை இல்லை. உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துலேருந்து சந்திர பகவான் பயணத்தை ஆரம்பிக்கிறது நல்லது. நிறைய நன்மைகள் நடக்கும், கனவுகள் நிஜமாகும், வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாரமா இருக்குது. கிரகங்கள் வக்கரமா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான ஒரு வாரமா மாறப்போகுதுங்கிறத நம்பிக்கோங்க. அதான் உண்மையும் கூட. சொந்தமா தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாகும், கஷ்டங்கள் நிவர்த்தியாகும், மன சந்தோஷம் கொடுக்கக்கூடிய வாரமா இருக்குது. 3 கிரகம் வக்கரமா இருந்தாலும் இந்த விஷயம் நடக்குதுன்னா நீங்க எடுக்கிற முயற்சி இருக்குது. இவ்வளவு காலம் பட்ட கஷ்டத்துக்கு கடவுள் கொடுக்குற பரிசு. புரியுதுங்களா? அதனால மன சந்தோஷத்தோட இல்லைங்க, அதுதான் நல்லது. வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலை செய்யற இடத்துல சாதகமான சூழ்நிலை இருக்குது. ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன் இருக்குது, ஒரு சிலருக்கு அரசாங்க வேலை சம்பந்தமா முயற்சி பண்ணுங்க. வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாரமா இந்த வாரம் அமைகிறது. வெளிநாட்டுல உள்ளவங்களுக்கு அரசு சலுகைகள் கிடைக்கும், வழக்கு விஷயம் உங்களுக்கு சாதகமா மாறும், கோர்ட்டு கேஸ்ல இருந்து வெற்றிகள் கிடைக்கும், மன நிம்மதி கொடுக்கும், சந்தோஷம் அதிகரிக்கும், பல குழப்பங்களிலிருந்து தீர்வுகள் கிடைக்கும். கூட ஒர்க் பண்றவங்க உங்களுக்கு பல சாதகமான விஷயங்கள் நடக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம், குழந்தை இல்லாதவங்க குழந்தை, இந்த மாதிரி சந்தோஷ செய்திகள் உங்க வீட்டுக்கு வரக்கூடிய வாரமா இந்த வாரம் இருக்குது. எதிர்பார்த்து காத்துருங்க. துறை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் பண தேவைகள் பூர்த்தியாகும், வருமான உயர்வு நிச்சயம் உண்டு. கன்னி பெண்கள், கன்னி பசங்களுக்கு மிக விரைவில் சுப செய்தி வரப்போகுது. வாழ்த்துக்கள். மாணவ மாணவருக்கு நன்மைகளை அதிகரிக்கக்கூடிய வாரமா இருக்குது. படிப்பு ஆர்வம் அதிகரிக்கும். இல்லத்தரசிகளுக்கு தந்தையோட ஏற்பட்ட சண்டைக்கு சமாதானம் வரக்கூடிய வாரமா இருக்குது. குடும்ப நபர் கூட சந்தோஷம் வருது. சகோதர சகோதரி கூட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அதான் நல்லது. கோபதாபங்களை குறைச்சிட்டிங்களா நன்மைகளை போய் முடியும். ஹெல்த் விஷயத்துல இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா செவ்வாய் வக்கரமாகறனால ஹெல்த்ல மட்டும் பாதுகாப்பு வேணும். சத்தான உணவுகளை சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, ஆரோக்கியம் கிடைக்கும். தூக்கத்தை கட்டிட்டீங்களா உங்க ஆரோக்கியம் கெட்டுரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்யற இடத்துல சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சுக்கோங்க. உங்களோட பழக்க வழக்கங்களை மாத்திக்கிட்டீங்கன்னா நல்லதுகள் நடக்கும். கோபத்தை குறைச்சிட்டீங்களா இன்னும் நல்லது நடக்கும். எந்த ஒரு விஷயத்துக்கும் கொஞ்சம் பொறுமை தேவை, அது உங்ககிட்ட இருக்குது. அதுவே ஒரு பெரிய வெற்றியை தேடி தரும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் பானு சப்தமி. ஏன்னா சூரியன் தான் உங்களுக்கு 9ஆம் அதிபதி, உங்களோட பலமே உங்களோட தந்தை. அதை நான் சொல்ல வேணாம், உங்களுக்கே தெரியும். நீங்க செய்ய வேண்டியது பானு சப்தமி அன்னைக்கு விளக்கேற்றி சூரிய பவனை வழிபாடு பண்ணுங்க. நினைச்சபடி நடக்கும். இறைவன் துணை இருப்பார். வாரம் ஒரு மூலிகையை உங்ககிட்ட காட்டிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நாங்க உங்களுக்கு காட்டக்கூடிய வேர் வந்து பாத்தீங்களா நாயுருவி வேறு. இது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எடுத்தது. இதுல ஒரு தத்துவம் இருக்குது, அதனாலதான் இப்படி காட்டுறேன். நான் எதிர்காலத்துல உங்களுக்கு நான் செடியா காட்டுறேன். ஓகேவா? பாருங்க, உங்களுக்கு புரியும். ஓகேவா? இது நாயுருவி வேறு. இந்த வேரில் வந்து இதை நான் யூஸ் பண்ணிட்டேன் பாருங்க, கட் பண்ணிட்டேன். எல்லா வேரையும் நான் கட் பண்ணி நான் மூலிகை தாய்த்து செஞ்சு கொடுத்தாச்சு. ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் செஞ்சுட்டேன். அதனாலதான் இதை எடுத்துட்டு வரேன். இதுல இன்னொரு விஷயம் பண்ணலாம். இதுல நாயுருவி வேர்ல பல்லு வளர்க்கறது ரொம்ப நல்லது. லட்சுமி கடாட்சம் கிடைக்கும், பண வரவு அதிகரிக்கும். ஓகேவா? இது ஒரு தத்துவமா வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து நாருன்னு சொல்லுவோம். நம்ம உடம்புல எப்படி ஒரு பாதுகாப்பா தோல் இருக்கோ அதே போல செடிகளுக்கெல்லாம் ஒரு நார் இருக்கும். இந்த நாரை இப்படி கிழிச்சுக்கோங்க. இது கூட என்ன பண்றீங்கன்னா இங்க நல்லா பாத்துக்கோங்க, திரி, இந்த நாறு திரி எல்லாம் ஒண்ணு சேர்த்து தீபம் போடுங்க. ஓகேவா? வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி தீபம் ஏத்துனீங்களா லட்சுமி கடாட்சம் கிடைக்கும். அந்த நோக்கத்தை சொல்றதுக்காக தான் இதை நான் அப்படியே எடுத்துட்டு வந்தேன். புரியுதுங்களா? ரொம்ப விசேஷம். நாயுருவி. ஓகேவா? நாயுருவி மூலிகை. ஓகேவா? இதுல நிறைய மெடிசன் இருக்குது, மருத்துவ குணமும் இருக்குது, இயற்கையான விஷயமும் கூட. ஒவ்வொரு மூலிகைக்கும் மருத்துவ குணம் இருக்குது, இதுக்கும் பெரிய மருத்துவ குணங்கள் இருக்குது. சரிங்களா? அதனால இது ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை. இதை நீங்க நல்லா பயன்படுத்திக்கோங்க. முகத்தான இனம் கொண்ட மகர ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்க ராசியில சுக்கிரன் இருப்பார், 2ஆம் இடத்துல சனி பகவான், 3ஆம் இடத்துல ராகு பகவான் இருப்பாரு. உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு வக்கரநிலையிலும், 7ஆம் இடத்துல சனி, 7ஆம் இடத்துல செவ்வாய் வக்கரநிலையிலும், உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல கேது பகவானும், உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல சூரியனும் புதன் வக்கரமா இருப்பாங்க. இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சந்திர பகவான் உங்க ராசிக்கு 2, 3, 4, 5ஆம் இடம் வச்சு சஞ்சாரம் பண்றாரு. மன நிம்மதி, மன சந்தோஷம் எல்லாமே கிடைக்கும். மகர ராசிக்காரருக்கு 7.5 சனி நடந்தாலும் இவ்வளவு நல்லது நடக்குதே, நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்கும். எதிர்பார்த்து காத்துருங்க. சொந்தமா தொழில் பண்றவங்க தொழிலை விரிவுபடுத்துங்க, அதுக்கு தேவையான பணம் கிடைக்கும், மன நிம்மதி, சந்தோஷம் கிடைக்கும், குடும்பத்தாரோட ஒத்துழைப்பு கிடைக்கும், மகிழ்ச்சி அதிகம் கிடைக்கக்கூடிய வாரமா இந்த வாரம் இருக்குது.
வேலைக்கு செல்லும் சகோதரர்களுக்கு வேலையில ப்ரொமோஷன் இருக்குது. நினைச்சபடி நடக்கும். நண்பர்களோட உதவிகள் கிடைக்குது. கடன் பிரச்சனை தீர்க்கறதுக்கு வழி கிடைக்கும். மன நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா இருக்குது. திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும். எதிர்பார்த்து காத்துருங்க. வெளிநாட்டுல உள்ளவங்களுக்கு இந்த வாரம் பண தேவைகள் பூர்த்தியாகும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக மாறும். கனவுகள் நிஜமாகும். கற்பனை விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதுக்கு சம்பந்தமான நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். பல வெற்றியான விஷயங்களை அசால்ட்டா செஞ்சு முடிப்பீங்க. பெரிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் வருது. உங்களுக்கு சிக்கலுக்கு தீர்க்கக்கூடிய நபர்களை சந்தித்து மகிழக்கூடிய வாரமா இந்த வாரம் அமைகிறது. அதன் மூலியமா நல்லது அதிகரிக்கக்கூடிய வாரமா இருக்குதுங்கிறத நம்பிக்கையோடு இல்லைங்க. ஒரு சில கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் மாற்றி வெற்றி காணக்கூடிய வாரமா வருகிறது. எதிர்பார்த்து காத்துருங்க. இந்த வாரம் நினைச்சபடி நடக்கும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. அது நீங்க எடுக்கிற முயற்சிக்கான பலன்கிறது எதிர்பார்த்து காத்துருங்க. நல்லது. கன்னி பெண்கள், கன்னி பசங்களுக்கு உங்களோட சகோதரன், சகோதரி மூலியமா முயற்சி பண்ணுங்க. நிச்சயமாக நல்லதுகள் நடக்கும். மாணவியருக்கு கோபத்தை குறைச்சி நிதானமா இருந்தீங்கன்னா நல்லது நடக்கும். நட்பு வட்டாரம் விரிவடையும். படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும். படிப்பில் ஏற்பட்ட தடைகள் நிவர்த்தியாகும். இல்லத்தரசிகளுக்கு குடும்ப தேவைகள் ஏற்ற மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும். மன மகிழ்ச்சிகள் கொடுக்கும். குழந்தைங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கும். மருத்துவ செலவுகள் குறையும். மன நிம்மதி அதிகரிக்கும். குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களோட ஆரோக்கியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமா இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் மாறப்போகுது. குடும்பத்தோட வெளியிடங்களுக்கு போயிட்டு வரீங்க. நன்மையை தேடி தரும். ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டு. அடவு கட்சி நகையை மீட்டுருவீங்க. நல்லது நடக்கக்கூடிய வாரமா மாறப்போகுது. அக்கம் பக்கத்தாரோட நன்மதிப்பு ஏற்படுகிறது. பிடிச்ச விஷயங்களை செய்து மகிழக்கூடிய வாரமா இந்த வாரம் இருக்குது. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்யற இடத்துல பாராட்டுகள் கிடைக்கும். பரிசுகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் இருக்கு. அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுங்க. நல்லது நடக்கக்கூடிய வாரமா இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் கைசிக ஏகாதசி. முறையா வழிபாடு பண்ணுங்க. நல்லது நிச்சயம் நடக்கும். வாரம் ஒரு மூலிகையை உங்ககிட்ட காட்டிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நாங்க உங்களுக்கு காட்டக்கூடிய வேர் வந்து பாத்தீங்களா நாயுருவி வேறு. இது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எடுத்தது. இதுல ஒரு தத்துவம் இருக்குது. அதனாலதான் இப்படி காட்டுறேன். நான் எதிர்காலத்துல உங்களுக்கு நான் செடியா காட்டுறேன். ஓகேவா? பாருங்க, உங்களுக்கு புரியும். ஓகேவா? இது நாயுருவி வேறு. இந்த வேரில் வந்து இதை நான் யூஸ் பண்ணிட்டேன். பாருங்க, கட் பண்ணிட்டேன். எல்லா வேரையும் நான் கட் பண்ணி நான் மூலிகை தாய்த்து செஞ்சு கொடுத்தாச்சு. ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் செஞ்சுட்டேன். அதனாலதான் இதை எடுத்துட்டு வரேன். இதுல இன்னொரு விஷயம் பண்ணலாம். இதுல நாயுருவி வேர்ல பல்லு வளர்க்கறது ரொம்ப நல்லது. லட்சுமி கடாட்சம் கிடைக்கும். பண வரவு அதிகரிக்கும். ஓகேவா? இது ஒரு தத்துவமா வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து நாருன்னு சொல்லுவோம். நம்ம உடம்புல எப்படி ஒரு பாதுகாப்பா தோல் இருக்கோ அதே போல செடிகளுக்கெல்லாம் ஒரு நார் இருக்கும். இந்த நாரை இப்படி கிழிச்சுக்கோங்க. இது கூட என்ன பண்றீங்கன்னா இங்க நல்லா பாத்துக்கோங்க. இந்த நாறு எல்லாம் ஒண்ணு சேர்த்து தீபம் போடுங்க. ஓகேவா? வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி தீபம் ஏற்றினீங்களா லட்சுமி கடாட்சம் கிடைக்கும். அந்த நோக்கத்தை சொல்றதுக்காக தான் இதை நான் அப்படியே எடுத்துட்டு வந்தேன். புரியுதுங்களா? ரொம்ப விசேஷம். நாயுருவி. ஓகேவா? நாயுருவி மூலிகை. ஓகேவா? இதுல நிறைய மெடிசன் இருக்குது. மருத்துவ குணமும் இருக்குது. இயற்கையான விஷயமும் கூட. ஒவ்வொரு மூலிகைக்கும் மருத்துவ குணம் இருக்குது. இதுக்கும் பெரிய மருத்துவ குணங்கள் இருக்குது. சரிங்களா? அதனால இது ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை. இதை நீங்க நல்லா பயன்படுத்திக்கோங்க. குபேர யோகம் உடைய கும்பராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவா தெரிந்து கொள்ளலாம். உங்க ராசியில சனி பகவான் இருப்பார். 2ஆம் இடத்துல ராகு பகவான், 4ஆம் இடத்துல குரு பகவான், 6ஆம் இடத்துல செவ்வாய் வக்கர நிலையிலும் குரு வக்கரமாயிட்டார் ஏற்கனவே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல கேது பகவானும், உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியனும் புதன் வக்கரமா இருப்பாரு. 12ல சுக்கிரன் இருப்பார். 3 கிரகம் வக்கரம். அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணீங்களா ரொம்ப நல்லது. ஜென்ம சனி பகவான் நடக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க. சின்ன பழக்க வழக்கங்களை மாத்திக்கிட்டீங்களா ரொம்ப நல்லது. உணவு விஷயங்களை அக்கறையா எடுத்துக்கோங்க. மற்றபடி ஒரு பிரச்சனையும் வராது. உங்க ராசியிலிருந்து தான் அந்த வாரமே செல்லுகிறது சந்திர பகவான். அதனால நல்லது நிறைய நடக்கும். மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்து மகிழ்வுங்க. பாராட்டுகளும் பரிசுகளும் கிடைக்கும். நிறைய வீட்டுல அங்காடிகள் நிறைய நினைச்சு இருக்குன்னு சொல்லலாம். நிறைய தின்பண்டங்கள் வந்து குமியும். அந்த அளவுக்கு இருக்க மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய வாரமா இருக்குது. வீட்டுக்கு அதாவது மளிகை பொருள்லாம் அதிகமா வாங்கி வைப்பீங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறத நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. சொந்தமா தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழில் விரிவடையும். அதுக்கான செலவுக்கான பணங்கள் கிடைக்கும். அரசாங்க சலுகை கிடைக்கும். லோன் ஏதாவது போட்டிருந்தீங்களா ஈஸியா கிடைக்கும். எதிர்பார்த்து காத்துருங்க. வேலைக்கு சில நண்பர்களுக்கு ப்ரொமோஷன் உண்டு. எதிர்பார்த்து காத்துருங்க. அதே போல அரசாங்க வேலைக்காக முயற்சி பண்ணீங்களா ஈஸியா கிடைக்கும். வாழ்த்துக்கள். எக்ஸாம்கள் வருகிறது. அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. வெளிநாட்டுல உள்ளவங்களுக்கு சொத்து சேர்க்கை நடக்க போகுது. நீண்ட கால கனவு நிஜமாகுது. நிலம் வாங்கலாம், வீடு கட்டலாம், கட்டின வீட்டை வாங்கலாம். அதுக்கான வாய்ப்பு இருக்குது. வாடகை வீட்டுல இருக்கிறவங்க சொந்த வீடு குடியேறலாம். அதுக்கான வாய்ப்புகள் வருது. இல்ல ஒரு பெரிய வீட்டுக்கு வாடகைக்கு போகலாம். அதுக்கான வாய்ப்பு வருது. அதாவது உங்களுக்கு ஒரு உயர்வான எண்ணங்கள் வருது. அதுக்கேற்ற மாதிரி கிரகங்கள் நடக்குது. அதுக்கான முயற்சிகள் எடுங்க. நல்லது நடக்கும். வேலையில விரிவுபடுத்துவீங்க. உங்ககிட்ட ஒர்க் பண்றவங்களோட ஆட்களை விரிவுபடுத்தக்கூடிய ஒரு வாரமா இருக்குது. வேலையாட்கள் கூட ஏற்பட்ட மனக்கசப்புகள் நீங்கி சந்தோஷம் பெறக்கூடிய வாரமா இந்த வாரம் அமைகிறது. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு செலவுகள் அதிகரிக்குது. அந்த செலவு பண்ணீங்களா நல்லதுகள் நடக்கும். கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு திடீர் திருமணமாகும். ஏற்கனவே பார்த்த வரனே மீண்டும் வந்து பார்க்கலாம். அவங்களே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நல்லது நடக்கும்.
மாணவ மாணவியருக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். ஞாபக மறதி இருந்துகிட்டு இருந்தவங்களுக்குலாம் அந்த சூரிய வழிபாடு மூலியமா நல்லது நடந்துட்டு இருக்குது. இந்த வாரம் பானு சப்தமி வருது. மறக்காம வழிபாடு பண்ணீங்களா படிப்புல நன்மைகள் நடக்கும். இல்லத்தரசிகளுக்கு தந்தையோட சப்போர்ட் அதிகம் இருக்குது. சொத்து கிடைக்குது. சொத்து மூலியமா நல்லது நடக்குது. இந்த வாரம் உங்களோட கனவுகள் நிஜமாகுது. அக்கம் பக்கத்தார் உங்களுக்கு உதவுறாங்க. அவங்க மூலியமா நல்லது நடக்கக்கூடிய வாரமா மாறப்போகுது. ஹெல்த் விஷயத்துல அக்கறையா எடுத்துட்டீங்கன்னா நல்லது இன்னும் அதிகரிக்கும். பண தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வாரமா இந்த வாரம் இருக்குது. வேலைக்கு செல்லும் சகோதரருக்கு வேலை செய்யற இடத்துல பாராட்டுகளும் பரிசுகளும் கிடைக்கும். நினைச்சது நினைச்சபடி நடக்கும். குழந்தைங்களுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன தகராறு வருது. குழந்தைங்க ஒரு சில விஷயங்களை கவனிச்சுக்கோங்க. அவங்களுக்கு தேவையை பூர்த்தி பண்ணி கொடுங்க. நல்லது அதிகரிக்கக்கூடிய வாரமா மாறப்போகுது. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் சூரிய பகவான். பானு சப்தமி வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்குள்ள நடக்கிற மாற்றங்களை உணர்ந்துக்கும். வாரம் ஒரு மூலிகையை உங்ககிட்ட காட்டிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நாங்க உங்களுக்கு காட்டக்கூடிய வேர் வந்து பாத்தீங்களா நாயுருவி வேறு. இது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எடுத்தது. இதுல ஒரு தத்துவம் இருக்குது. அதனாலதான் இப்படி காட்டுறேன். நான் எதிர்காலத்துல உங்களுக்கு நான் செடியா காட்டுறேன். ஓகேவா? பாருங்க, உங்களுக்கு புரியும். ஓகேவா? இது நாயுருவி வேறு. இந்த வேரில் வந்து இதை நான் யூஸ் பண்ணிட்டேன். பாருங்க, கட் பண்ணிட்டேன். எல்லா வேரையும் நான் கட் பண்ணி நான் மூலிகை தாய்த்து செஞ்சு கொடுத்தாச்சு. ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் செஞ்சுட்டேன். அதனாலதான் இதை எடுத்துட்டு வரேன். இதுல இன்னொரு விஷயம் பண்ணலாம். இதுல நாயுருவி வேர்ல பல்லு வளர்க்கறது ரொம்ப நல்லது. லட்சுமி கடாட்சம் கிடைக்கும். பண வரவு அதிகரிக்கும். ஓகேவா? இது ஒரு தத்துவமா வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து நாருன்னு சொல்லுவோம். நம்ம உடம்புல எப்படி ஒரு பாதுகாப்பா தோல் இருக்கோ அதே போல செடிகளுக்கெல்லாம் ஒரு நார் இருக்கும். இந்த நாரை இப்படி கிழிச்சுக்கோங்க. இது கூட என்ன பண்றீங்கன்னா இங்க நல்லா பாத்துக்கோங்க. இந்த நாறு திரி எல்லாம் ஒன்று சேர்த்து தீபம் போடுங்க. ஓகேவா? வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி தீபம் ஏற்றினீங்களா லட்சுமி கடாட்சம் கிடைக்கும். அந்த நோக்கத்தை சொல்றதுக்காக தான் இதை நான் எப்படியே எடுத்துட்டு வந்தேன். புரியுதுங்களா? ரொம்ப விசேஷம். நாயுருவி. ஓகேவா? நாயுருவி மூலிகை. ஓகேவா? இதுல நிறைய மெடிசன் இருக்குது. மருத்துவ குணமும் இருக்குது. இயற்கையான விஷயமும் கூட. ஒவ்வொரு மூலிகைக்கும் மருத்துவ குணம் இருக்குது. இதுக்கும் பெரிய மருத்துவ குணங்கள் இருக்குது. சரிங்களா? அதனால இது ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை. இதை நீங்க நல்லா பயன்படுத்திக்கோங்க. மீன் போன்ற சுறுசுறுப்பாக இருக்க மீனராசி நேர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்க ராசியில ராகு இருப்பாரு. ரொம்ப காலம் இருந்துட்டு இருக்கிறாருல, மிக விரைவில் பயிற்சி ஆகிருப்பாரு. சந்தோஷமா இல்லைங்க. உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு வக்கர நிலையிலும், 5ஆம் இடத்துல செவ்வாய் வக்கர நிலையிலும், 7ஆம் இடத்துல கேது, 9ஆம் இடத்துல சூரியன், புதன் வக்கர நிலையிலும் இருப்பாங்க. உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல சுக்கிரன், 12ல சனி பகவான். இந்த வாரம் 12ஆம் இடத்துல சந்திரன் தன்னோட பயணத்தை ஆரம்பிக்கிறார். செலவோட இந்த வாரம் ஆரம்பிக்குது. செலவுக்கு தயாராகிக்கோங்க. வரவுக்கு மீறின செலவா ஒரு சிலருக்கு இருக்கும். ஒரு சிலருக்கு செலவை சமாளிக்கக்கூடிய செலவா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி திட்டமிட்டு செஞ்சீங்களா நல்லது நடக்கக்கூடிய வாரமா மாறப்போகுது. உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல ராசிநாதன் குரு இருக்கிறது அவ்வளவு சிறப்பு இல்லை. அது உங்களுக்கே தெரியும். பயணங்களால பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குது. பாதுகாப்பா பயணம் செய்யுங்க. வண்டி வாகனத்தை மாத்திக்கோங்க. மெதுவா போயிட்டு வாங்க. போக்குவரத்துல பேச்சில் நிதானமா இல்லைங்க. யாரையும் குறை சொல்லாதீங்க. குழந்தைங்களை அக்கறையா பார்த்துக்கோங்க. இதை செஞ்சுட்டுலாம் நல்லது நடக்கும். சொந்தமா தொழில் பண்ணிட்டு இருக்குங்க. தொழில் ரீதியா வெளியூர் வெளியிடங்களுக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. தைரியமா போயிட்டு வாங்க. செலவு காசுலாம் கூட கடன் வாங்கிட்டாவது போயிட்டு வாங்க. அதுல நிறைய விஷயம் கத்துக்குவீங்க. அதன் மூலியமா தொழில் விரிவடையும். அது உங்க எதிர்கால வாழ்க்கைக்கு நன்மை போய் முடியும். வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலை செய்யற இடத்துல அலைச்சல் இருக்குது. வெளியூருக்கு டிரான்ஸ்பர் பண்ணுவாங்க. இல்லை இடமாற்றம் நடக்குது. அதுக்கேற்ற மாதிரி உங்களை திட்டமிட்டு வச்சுட்டீங்கன்னா நல்லது நடக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் வீடு மாற்றம், தொழில் மாற்றம், அதுக்கான முயற்சி எடுங்க. நல்லது நடக்கும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. குடும்பத்தில் ஒரு சந்தோஷ நிகழ்வு நடக்குது. மங்கள காரியம் கைகூடி வருகிறது. வாழ்த்துக்கள். இந்த வாரம் அக்கம் பக்கத்தார் இடம் இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் நீங்கி நல்லது நடக்கும். ஏன்னா நீங்க வேற இடத்துக்கு போறதுனால அங்க போய் எந்த பிரச்சனையும் வராது. இங்க ரொம்ப ப்ராப்ளம் இருக்குது. இங்க அக்கம் பக்கத்தில் ஏற்பட்ட பிரச்சனையே உங்களால சமாளிக்க முடியல. ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை இருக்கிறீங்க. அது மாற்றம் மிக விரைவில் வரப்போகுது. வாழ்த்துக்கள். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் ஒரு பெரிய காரியம் வெற்றியாகும். இந்த வாரம் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு உங்களோட மூத்த சகோதரன் சகோதரியை திருமணம் பண்ண வகையில வரம் தேடி பாருங்க. நிச்சயமாக வரணும் உண்டு. மாணவ மாணவியருக்கு இந்த வாரம் உங்களோட சீனியர்களோட ஆலோசனை கேட்டு பண்ணீங்களா உங்களோட எதிர்கால வாழ்க்கை நன்மையா முடியும். டீச்சர்ஸோட அறிவுரையை கேட்டுக்கோங்க. இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களாம் ஆரோக்கியமா பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் வருது. அவங்களோட அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கோங்க. எப்படி இருக்கீங்க, என்ன பண்றீங்கன்னு ஒரு முறை போய் பார்த்துட்டு வந்துருங்க. நல்லதுகள் நிச்சயம் நடக்கும். இந்த வாரம் குழந்தைங்களை அடிக்காதீங்க, திட்டாதீங்க, அன்பா பார்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு பிடிச்ச உணவுகளை செய்து கொடுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு. புரியுதா இப்ப நான் சொல்றது? ஏன்னா நீங்க அவ்வளோ அதாவது ஒரு மைண்டே வந்து ஃபேமிலி மேல இல்லை. ஒரு குடும்பம் அதாவது எப்படின்னா பணப்பிரச்சனை, தேவையில்லாத குழப்பம், ஒரு திங்கிங்கே உங்களுக்கு ஃபேமிலியோட மேல இல்லாம இருக்குது. அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நம்புறேன். முழுக்க முழுக்க ஃபேமிலி கண்ட்ரோல் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு நான் அதை நினைச்சுனே இது நடக்கலையே, இவங்க திட்டுறாங்களே, அக்கம் பக்கத்தார் இப்படின்னு நினைக்கிறாங்களே, இவர் இப்படி பண்றாங்களே, இப்படி நடந்தா நம்மளால குற்றம் சொல்றாங்க, இப்படியே நினைச்சிட்டு இருக்கிறீங்க. இதை நினைச்சுக்கிட்டே குடும்பத்தை கவனிக்காம இருக்கிறீங்க. அதனால குடும்பத்துல இருக்கிறவங்கள கவனிச்சுக்கோங்க. அது உங்களுக்கு மாற்றங்களை கொடுக்கும். வேலைக்கு செல்லும் சகோதரருக்கு வேலை செய்யறதுல வேலையில் அக்கறை எடுங்க. மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு போய் உபத்திரத்தில் மாட்டிக்காதீங்க. நீங்க நண்பர்கள் தான் 90% உதவுகிறீங்களே தவிர
உங்களுக்கான வேலையை அப்படியே போட்டுட்டு இருக்கிறீங்க. உங்க வேலையை கரெக்டா பண்ணிட்டு இருந்தீங்களா, உங்களுக்கு மிக விரைவில் ப்ரொமோஷன் வருது. நல்லது நடக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் கைசிக ஏகாதசி. அது வழிபாடு பண்ணுங்க. ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். கார்த்திகை தீபம் புரியுதுங்களா? யாரை நினைச்சு ஏத்தணும்னு? கரெக்ட். அவர் நினைச்சு ஏத்துங்க. நிச்சயமாக நல்லது நடக்கும். வாரம் ஒரு மூலிகையை உங்ககிட்ட காட்டிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நாங்க உங்களுக்கு காட்டக்கூடிய வேர் வந்து பாத்தீங்களா, நாயுருவி வேறு. இது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எடுத்தது. இதுல ஒரு தத்துவம் இருக்குது. அதனாலதான் இப்படி காட்டுறேன். நான் எதிர்காலத்துல உங்களுக்கு நான் செடியா காட்டுறேன். ஓகேவா? பாருங்க, உங்களுக்கு புரியும். ஓகேவா? இது நாயுருவி வேறு. இந்த வேரில் வந்து இதை நான் யூஸ் பண்ணிட்டேன் பாருங்க. கட் பண்ணிட்டேன். எல்லா வேரையும் நான் கட் பண்ணி நான் மூலிகை தாய்த்து செஞ்சு கொடுத்தாச்சு. ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் செஞ்சுட்டேன். அதனாலதான் இதை எடுத்துட்டு வரேன். இதுல இன்னொரு விஷயம் பண்ணலாம். இதுல நாயுருவி வேர்ல பல்லு வளர்க்கறது ரொம்ப நல்லது. லட்சுமி கடாட்சம் கிடைக்கும். பண வரவு அதிகரிக்கும். ஓகேவா? இது ஒரு தத்துவமா வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து நாருன்னு சொல்லுவோம். நம்ம உடம்புல எப்படி ஒரு பாதுகாப்பா தோல் இருக்கோ, அதே போல செடிகளுக்கெல்லாம் ஒரு நார் இருக்கும். இந்த நாரை இப்படி கிழிச்சுக்கோங்க. இது கூட என்ன பண்றீங்கன்னா, இங்க நல்லா பாத்துக்கோங்க. இந்த நாறு எல்லாம் ஒண்ணு சேர்த்து தீபம் போடுங்க. ஓகேவா? வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி தீபம் ஏத்துனீங்களா, லட்சுமி கடாட்சம் கிடைக்கும். அந்த நோக்கத்தை சொல்றதுக்காக தான் இதை நான் அப்படியே எடுத்துட்டு வந்தேன். புரியுதுங்களா? ரொம்ப விசேஷம். நாயுருவி. ஓகேவா? நாயுருவி மூலிகை. ஓகேவா? இதுல நிறைய மெடிசன் இருக்குது, மருத்துவ குணமும் இருக்குது, இயற்கையான விஷயமும் கூட. ஒவ்வொரு மூலிகைக்கும் மருத்துவ குணம் இருக்குது. இதுக்கும் பெரிய மருத்துவ குணங்கள் இருக்குது. சரிங்களா? அதனால இது ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை. இதை நீங்க நல்லா பயன்படுத்திக்கோங்க. ஸ்ரீலட்சுமி ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.